ஷலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கு நம்ம இந்த பிப்ளிக்கல் நியூ இயர் அந்த செலப்ரேஷனில் டே 2 மெடிடேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் பிப்ளிக்கல் நியூ இயர் மெடிடேஷன் டே 2. ஆமென். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ஹெசட். இது வந்து நமக்கு லைக் நம்ம நிறையா தேவனுடைய அன்பு அப்படிலாம் சொல்லி நம்ம நிறையா மெசேஜஸ் கேட்டிருப்போம், நிறையா அதை குறித்து நம்ம மெடிடேட் பண்ணியிருப்போம். பட் வந்து இதில் இன்னைக்கு நம்ம அதில் ஒரு கவர்னெண்டல் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த டைட்டில் இஸ் ஹெசட். ஸோ இந்த ஹெசடை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன். சங்கீதம் 23:6 அதுல வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஸோ இந்த வசனத்துல இருக்கக்கூடிய அந்த ஹெசட்ன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேர்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா மெடிடேட் பண்ண போறோம். ஐ மீன், ஸோ ஐ ஹோப் இட் வில் பி பிளெஸிங் டு யூ. ஐ மீன், ஸோ இந்த சங்கீதம் இந்த ஹெசதை பத்தி நம்ம மெடிடேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம் 23 அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தென் வில் மூவ் ஆன் டு த டாபிக், ரைட்? ஸோ இந்த சங்கீதம் 23 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு சாப்டர். லைக் சண்டே ஸ்கூல்ல வந்து அதிகமாக இதுதான் வந்து நம்மளை மெமரைஸ் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சங்கீதம், பட் வெரி மீனிங்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் ஒரு சங்கீதம் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இந்த சங்கீதத்துல பார்க்கும் பொழுது இதுல வந்து கடவுளுடைய ஒரு 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 ரொம்ப கடவுளை வந்து உரிமையாக டேவிட் வந்துட்டு எப்படி அவன் உரிமையா கடவுளை எடுத்துக்கிட்டான், உரிமை பாராட்டினான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதுல பார்க்க முடியும். ஏன்னா பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஓனர் அண்ட் லேபர், அதாவது ஒரு எஜமான் வேலைக்காரன், அந்த மாதிரியான ஒரு உறவுல தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வேற எந்த விதத்திலுமே வந்து அவங்க கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாது. வேற எந்த லைக் இப்ப நம்ம எப்படி நம்ம வந்து கடவுளை வந்து அப்பான்னு கூப்பிடபடியான அந்த புத்திர சுவிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு பாக்குறோம் புதிய ஏற்பாட்டுல. ஆனா பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல கடவுள்கிட்ட அவங்க போகவே முடியாது. ஸோ அவங்க வந்து அவர் கடவுள், இவங்க ஜனங்கள், அதாவது லைக் அவங்க வந்து ஒரு எஜமான், இவங்க வந்து வேலைக்காரங்க, அவங்க வந்து அவர் ஒரு ஹையர் பொசிஷன், அவருக்கு கீழே இருக்கிற ஒரு லோவர் பொசிஷன், அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்க கடவுள்கிட்ட போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுக்கு வந்து என்னன்னா கடவுளை வந்து அப்பா பிதாவே அல்லது அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் ரிலேஷன்ஷிப்ல வந்து கடவுளை வந்து கூப்பிடக்கூடாது. ஸோ அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி அது வந்து ஒரு கட்டளையாவே அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த 10 கட்டளைகள்ல பார்த்தோம்னா உன் தேவனாகிய கர்த்தரே அப்படிதான் இருக்கும். லைக் வந்து என்னன்னா நீ வந்து அவர் கடவுள்ங்கிறத கடவுள் மாதிரிதான் நீ பார்க்கணும், வேற எந்த விதத்திலயும் உன்னுடைய அப்பாங்கிற மாதிரியோ அல்லது வேற எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாதிரியோ நீ வந்து பார்க்க முடியாது, பார்க்க கூடாதுங்கிற மாதிரி கடவுள்னா அந்த ஒரு ஹானர்ல தான் நீ அவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சோ அப்போ அதை மீறி அவங்க வந்து கடவுளை வேற விதத்துல அப்பாங்கிற மாதிரியோ, இப்ப நம்ம வந்து சொல்வோம்ல எனக்கு எல்லாமே கடவுள் தான், என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன், அந்த மாதிரி நிறைய என்னோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி நம்ம சொல்றோம், என்னுடைய அப்பான்னு சொல்றோம், சில நேரம் என்னுடைய அம்மான்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஈக்குவலா நம்ம கடவுளை வச்சு இந்த நாட்களை நம்ம பாக்குறோம் புதிய ஏற்பாட்டு காலத்துல. பட் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து அவங்க அந்த மாதிரி பார்க்க கூடாது. அப்படி ஒருவேளை கடவுளை வந்து அவங்களுடைய ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல வச்சு அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அது வந்து பாவம். ஸோ நியாயப்பிரமாணத்தின்படி அது வந்து தவறு, அது வந்து பாவம். அப்போ அப்படி இருந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்துலதான் என்ன பண்றாங்கன்னா தாவீது வந்து வித்தியாசமா கடவுளை வந்து அவன் ரீச் பண்றான். கடவுளுக்கும் தாவீதுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேற மாதிரி இருந்துச்சு.
ஈவன் தோ டேவிடுக்கும் என்ன செஞ்சு தாவீதுக்கும் வந்துட்டு எல்லா அந்த பிரமாணங்களும் தெரியும். சோ கடவுளை வந்து அவங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க ரீச் பண்ணணும், வேற எந்த விதத்திலயும் அவங்க ரீச் பண்ணக்கூடாதுங்கிறதும் தாவீதுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட அவனுக்கு வந்து அவன் கடவுளை ரீச் பண்ணன அந்த மெத்தட், அந்த வே வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னா வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சாப்டர் சங்கீதம் 23 இந்த சாப்டர் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா தாவீது அதாவது சவுலை விட்டு சவுலுக்கு பயந்து ஓடி அவன் வனாந்திரத்துல யூதேய வனாந்திரத்துல இருக்கும் பொழுது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. சோ இத வந்து ஜூயிஷுடைய அதாவது யூதர்களுடைய அந்த இது படி கமெண்ட்ரி படி பார்த்தோம்னா தாவீது வந்து பார்த்தா அவன் சவுலுக்கு பயந்து அவன் ஓடி போய் அந்த யூதய வனாந்திரத்துல மரண பயத்துல இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. தென் வந்து அவனுக்கு ஒரு பயம், ஏன்னா எப்போ சவுல் வருவான் கொன்றுவானோ அப்படிங்கிற ஒரு மரண பயம். தென் வந்து அவனை ஃபீட் பண்றதுக்கான ஒரு 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 என்ன சொல்ல ஒரு கேங் அந்த இடத்துல இல்ல. அவ ராஜாவா இருக்கும் பொழுது வனாந்திரத்துக்கு போறா, அப்ப வந்து அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனா இந்த சவுலுக்கு பயந்து அவன் வனாந்திரத்துல போய் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல. சில நேரங்கள்ல அவனுக்கு உதவி கிடைக்குது, பெரும்பாலும் வந்து அவன் உதவியற்ற ஒரு சூழ்நிலை, அவனை போஷிக்கிறதுக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தனாலதான் அவன் இந்த வரிகளை வச்சு அவன் இந்த 23 சங்கீதத்தை அவர் பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுடைய அந்த அவங்களுடைய கமெண்டரியில அது சொல்றாங்க. சோ நம்ம வந்து பொதுவா என்ன நினைப்போம்னா தாவீது வந்து இந்த கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த சங்கீதம் வந்து அவன் பிஃபோர் அந்த ராஜாவாக அவன் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்ப நாட்கள்ல அவன் ஆடு மேய்த்துட்டு வனாந்திரத்துல ஆடு மேய்த்துட்டு இருந்து அந்த சிறு வயதுல எழுதின பாடல் அப்படின்னு நம்ம பொதுவா நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பட் வந்து ஆக்சுவலி இது வந்து அப்போ எழுதுனது கிடையாது. இது எப்போ எழுதுறான்னா சவுலுக்கு பயந்து தன்னுடைய உயிரை பாதுகாக்கும்படியாக வனாந்திரத்துல அலைந்து திருந்திட்டு இருந்த அந்த நாட்கள்ல தான் எழுதினாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல அவன் அங்க இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காலத்துல அவனுடைய பாஸ்ட் லைஃப் அப்ப வந்து அவன் சின்ன வயசுல வனாந்திரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது எப்படி அவனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, தன்னோட ஆடை வந்து அவன் எப்படி பாதுகாத்தான், சிங்கங்கள் எல்லாம் இருந்தது, கரடி இருந்தது, எல்லா மிருகங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய ஆடை அவன் எவ்வளவு தூரம் பாதுகாத்துட்டு இருந்தான் ஒரு மேய்ப்பனாக. சோ அதே மாதிரி கடவுள் இப்பவும் என்னை பாதுகாப்பாரு, இந்த சவுலுடைய கைக்கு என்னை விடுவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடந்த காலத்துல இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவனுடைய அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நான் வந்து என்னுடைய ஆடுகளை வந்து அவ்வளோ பாதுகாத்தேன்னா, அதை போஷிச்சேன் அப்படின்னா, மரண பயமே இல்லாம என்னுடைய ஆடுகளை வந்து நான் பாதுகாத்து வளர்த்தேன் அப்படின்னா அதே போல கடவுள் இப்பவும் என்னை வந்து பாதுகாப்பாரு. நான் என்னோட ஆடுகளை பாதுகாத்த மாதிரி கடவுள் வந்து என்னோட மேய்ப்பராக இருந்து என்னுடைய ஆடுகளுக்கு நான் மேய்ப்பனா இருந்து அதுல பாதுகாத்தேன். சோ அதே போல கடவுள் வந்து இப்ப என்னுடைய மேய்ப்பனாக இருந்து என்னை வந்து பாதுகாப்பாரு, சவுலுடைய கைக்கு என்னை விலக்கி பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டதுதான் இந்த 23வது சங்கீதம்னு சொல்லப்படுது. சோ ஒரு முறை அந்த சங்கீதத்தை நம்ம வாசிச்சிடலாம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமே. சோ இந்த ஒரு கான்செப்டை வச்சு நீங்க இதை படிச்சு பாருங்க.
நிச்சயமா அவர் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்து அதை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். சோ அப்போ வந்து பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்க வரணுமே ஒழிய இந்த மாதிரி அவர் என்னோட மேய்ப்பரு, அவர் வந்து என்னுடைய பாதுகாவலர், இந்த மாதிரியான ஒரு 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 அப்ரோச்ல வந்துட்டு அவங்க கடவுள் கிட்ட வரக்கூடாது. கடவுளுக்கு வந்து கொடுக்குற அந்த ஹானர் அது ஒரு டிஸ்டன்ஸ்லயே தான் அவங்க இருந்துட்டு இருக்கணும். ரொம்ப க்ளோஸ்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க கடவுள் கிட்ட வரக்கூடாது. அதுதான் வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேற மாதிரி. அவன் வந்து என்ன பண்றான், இந்த பிரமாணத்துல அவன் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாவே எடுக்கல. அந்த பிரமாணத்தையும் மீறி அவன் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ அது அந்த சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருந்த அந்த நாட்கள்ல எப்படி அந்த வனாந்தரத்துல அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா அவன் ராஜா கிடையாது, அவனை போஷிக்க ஆட்களும் சரியா கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அந்த நேரத்துல அவனை போஷித்தாரு. அந்த அதையோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த இடத்துல எழுதிட்டு இருக்கான். ரைட். சோ இந்த சங்கீதத்துல பார்த்தோம்னா இதுல ஒரு வேர்ட் வருது. இந்த ஹெசடுக்கு முன்னாடி நம்ம இது கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தென் வில் மூவ் ஆன் டு ஹெசட். சோ அதுல பார்த்தோம்னா தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வேர்டு தொடரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரடாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீப்ரூல. ஸோ இட் மீன்ஸ் pursue or chase, embracing God's proactive and persistent love. This verse signifies that God's blessing and favor are not passive but accordingly accompany believing throughout their lives. So இது வந்து பார்த்தோன்னா அந்த ஃபாலோ, அதாவது தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற அந்த இதுல பார்க்கும் பொழுது லைக் அவங்க எப்படி அதை சொல்றாங்கன்னா, கடவுளுடைய பிளஸ்ஸிங் அண்ட் ஃபேவர், கடவுளுடைய ஆசீர்வாதமும் தயவும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ அப்பப்ப வந்து தொடர்றது கிடையாது. நாட் பாசிவ், ஏதோ ஸ்லோவா தொடர்றது கிடையாது. ரொம்ப ஆக்டிவா இருந்து அது என்ன பண்ணும், என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகே. ஸோ பட் ஆக்டிவ்லி அக்கம்பெனி பிலீவ்ஸ் throughout their lives. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அது என்ன செய்யுது அப்படின்னா என்னை தொடர்ந்துகிட்டே இருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதமோ அவருடைய தயவோ என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அது வந்து ஸ்லோவா தொடர்ந்துட்டு இருக்குல்ல. லைக் நம்ம ஸ்டோரி சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல, அந்த டார்டாய்ஸ் அண்ட் ஹேர், அது வந்து என்ன பண்ணுது, அந்த ரெண்டும் போயிட்டே இருக்கும். அந்த ராபிட் அது வந்து அதை என்ன செய்யுது, அந்த முயல் வந்து வேகமா ஓடிடும், அந்த டார்டாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இல்ல, இந்த தொடர்கள் எப்படி வருது அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா என் கூடயே அது என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் பயணிக்கிற அந்த பாதைகள்ல இப்போ தாவீது அதை சொல்றான், நான் மரண இருள் நிறைஞ்ச ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன். ஏன்னா சவுல் எப்ப என்னை கொலை பண்ண வருவான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மரண இருள்ல நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப ஆக்டிவா என்ன செய்யுது அப்படின்னா கடவுளுடைய அந்த தயவும் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதமும் என்னை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் அந்த வேர்ட் அந்த இடத்துல அவர் வந்து யூஸ் பண்றாரு. ரைட். சோ அடுத்து இல்ல பார்த்தோன்னா அடுத்து இதுல பார்க்கும்பொழுது ஜூயிஷோட ஒரு ட்ரெடிஷனல் என்ன, அவங்க இதை எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைக் காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் அண்ட் கைடன்ஸ் த்ரூ அவுட் த லைஃப் ஜேர்னி. அதாவது கடவுளுடைய கைடன்ஸ் நாட் ஒன்லி அந்த பிளஸ்ஸிங் மட்டும் கிடையாது, கடவுளுடைய ஆசீர்வாதம் அதன் தயவு மட்டும் கிடையாது, அவருடைய ப்ரொவிஷன்ஸ், எனக்கு வேணுங்கிற காரியங்கள், எனக்கு என்னோட நம்ம சொல்றோம்ல கடவுள் என்னோட தேவைகளை சந்திக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற அந்த தேவைகள், நமக்கு வேணுங்கிற ப்ரொவிஷன்ஸ், பண உதவிகள், தென் பொருள் உதவிகள், மனித உதவிகள், இந்த மாதிரி எல்லா உதவிகளும் என்ன செய்யுது அப்படின்னா என்னைய வந்து தேடி வந்து கொண்டே இருக்கு. அது வந்து ஸ்லோவா இல்ல எப்பவாவது வர்றது கிடையாது, கண்டினியூலி வெரி ஆக்டிவ்லி அது வந்து என்ன பண்ணுது, இட்ஸ் ஃபாலோயிங் மீ. அது கண்டினியூவா ரொம்ப ஆக்டிவா என்ன பண்ணுது, என்னைய ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா கைடன்ஸ், கடவுளுடைய வழி நடத்துதல். ஐ மீன் ஸோ அப்போ கடவுளுடைய அந்த வழி நடத்துதலும் அவருடைய
அந்த ப்ரொவிடன்ஸ் அதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நம்மளை தேடி பின்தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரைட். ஸோ அதுதான் வந்து நம்ம வசனத்துல பார்த்தோம்னா நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு வந்து என்ன செய்யறாரு, நமக்கு போதித்து நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அந்த கைடன்ஸ், நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுறாரு. நம்ம எந்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது இருந்தாலும் அது நமக்கு வந்து சரியா டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. தென் வந்து வழி இதுதான், இதுலயே நடவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய சத்தம் நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டே வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் த்ரூ அவுட் லைஃப் ஜேர்னி, நம்மளுடைய டில் த எண்ட், அது வந்து என்ன செய்யும், நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதோ நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து சில நேரம் வந்து கடவுள்கிட்ட நம்ம டிசிஷன் கேட்போம். ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பிசினஸை நான் ஸ்டார்ட் பண்றேன், அல்லது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றேன், இது பண்ணலாமா வேண்டாமா, இது உங்க திட்டமா அப்படிலாம் சொல்லி நம்ம கேட்போம். சில நேரம் வந்து நம்ம கேட்காமே இருப்போம். சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கேட்க மாட்டோம், அது நமக்கே தெரியும் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருப்போம். சில விஷயங்கள் பெரிய விஷயமா இருக்கும் பொழுது நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். ஆனா இவங்களோட கமெண்ட்ரி, இவங்க ட்ரெடிஷன், ஜூயிஸோட ட்ரெடிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்மளை சரியா நடத்துறதுக்கு வந்து கடவுளுடைய அந்த கைடன்ஸ் வந்து நம்ம கூடயே வந்துட்டு இருக்கோம் த்ரூ அவுட் அவர் லைஃப் ஜேர்னி அப்படின்னு அது சொல்லப்படுது. ரைட். ஸோ நாட் ஒன்லி இன் நார்மல் சிச்சுவேஷன், சேலஞ்சிங் சிச்சுவேஷன்லையும் அது என்ன செய்யுது அப்படின்னா நம்மளோடு கூட வந்து கொண்டே இருக்கும். ஆமீன். ஸோ அப்போ நம்மளுடைய அந்த அதுதான் தாவீது அந்த இடத்துல சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கும் பொழுது அந்த தொடரும் வந்து அந்த எப்படிப்பட்ட அந்த நன்மை கிருபை அப்படின்னா, லைக் வந்து கடவுளுடைய அந்த ப்ரொவிஷன்ஸ், நமக்கு வேணுங்கிற ப்ரொவிஷன்ஸ், தென் வந்து கடவுளுடைய கைடன்ஸ், தென் வந்து பார்த்தோன்னா கடவுளுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஃபேவர், இதெல்லாம் நம்மளை வந்து லைஃப் லாங் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்லோவா இல்ல, லைக் வந்து ஆக்டிவாவே அது இருந்துட்டு இருக்கும். ஆக்டிவா நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நம்ம கூடயே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபைட் கன்ஃபெஷன் தான் தாவீது அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் இது எழுதும் பொழுது இருந்த சிச்சுவேஷன் வந்து சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். எப்ப சவுல் வந்து கொலை செய்வான்னு தெரியாது. ஸோ சவுலுடைய ஆர்மி, அது ஒரு பெரிய ஆர்மியாவே அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா தாவீது ஒரே ஒரு மனுஷன் தான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்மளா இருந்தா கண்டிப்பா பயந்து போல, லைக் வந்து இவ்வளவு பெரிய இப்போ நம்மளே எடுத்துக்கலாம், ஒரு போலீஸ் குரூப், ஒரு ஆர்மியா அவங்க நம்மளை வந்து ஃபாலோ பண்றாங்க, நம்மளை வந்து பிடிக்கணும்னு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆளா இருந்து நம்ம ஒண்ணுமே இல்லை பண்ண முடியாது, ஒரு பெரிய ஆர்மி நமக்கு முன்னாடி நிற்கும் பொழுது. ஆனா தாவீதுக்கு அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கா. ஆனாலும் அவனுக்கு என்ன நம்பிக்கைனா, நான் இப்ப போறது வந்து மரண இருளதான் நான் இருக்கேன், எப்ப நடக்கும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, நான் பிழைப்பனா இல்லையாங்கிற உறுதியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் நான் என்ன செய்வேன், கர்த்தருடைய வீட்டுல வந்து நான் நீடித்த நாட்களா இருப்பேன். திரும்ப நான் என்ன செய்வேன், ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து நான் நிலைச்சிருப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் இது என்னை எதுவுமே மேற்கொள்ளாது. கடவுளுடைய பிளெஸிங் என்னை தொடர்ந்துட்டு இருக்கு, கடவுளுடைய ஃபேவர் என்னை தொடர்ந்துட்டு இருக்கு, கடவுளுடைய ஒரு கைடன்ஸ், ஒரு ப்ரொவிஷன்ஸ் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த கமெண்ட்ரியில அவங்க சொல்றாங்க, தாவீது இந்த சங்கீதத்தை அந்த எழுதிட்டு இருந்த அந்த நாட்கள்ல, பாடிக்கிட்டு இருந்த அந்த நாட்கள்ல சவுல் உடைய ஒரு அந்த துரத்துதல் அதெல்லாம் இருந்தாலும் கூட, அவனை போஷிக்க யாருமே இல்லாம இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த இடத்துல கடவுளுடைய ஒரு ஒரு விசேஷமான ஒரு போஷிப் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பத்தி நமக்கு பைபிள்ல கொடுக்கப்படல, பட் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னலா அதை வந்து சொல்றாங்க. லைக் வந்து எப்படி எலியாக்கு வந்து காகத்தின் மூலியமா ஆண்டவர் போஷித்தார்ல, சோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு போஷிப்பு தாவீதுக்கு அந்த வனாந்திரத்துல அந்த டைம்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த
23 அந்த ஃபாலோ அப்படின்னு சொல்லப்படுற ரடாஃப் அப்படிங்கிறதான அந்த வேர்டினுடைய மீனிங். ஸோ அது வந்து அந்த ரடாஃப் அப்படிங்கிறது ஃபாலோ, எது ஃபாலோ பண்ணது, கடவுளுடைய அந்த பிளஸிங்ஸ், ஃபேவர்ஸ் எல்லாமே நம்மள ஃபாலோ பண்ணி வந்தே இருக்குது. ஆமீன். ஸோ உங்களையும் வந்து இந்த ஒரு ஜேர்னி, இந்த லைக் நம்ம ஒரு புதிய ஒரு பிப்ளிக்கல் நியூ இயர்க்குள்ள நம்ம வந்திருக்கோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில வந்து அவனோட கடவுளுடைய ஆசீர்வாதமோ ஃபேவரோ கைடன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வந்ததோ, அதே போல உங்க ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் கடவுளுடைய ஃபேவரும் பிளஸ்ஸிங்கும் அது வந்து ஒரு பாசிவா இல்லாம லைக் வந்து வெரி ஆக்டிவா அது உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரட்டும்னு சொல்லி உங்க மேல நான் பேசுகிற தேவன் அதை அப்படியே உங்க வாழ்க்கையில செய்வாராக. இந்த புதிய நாளில இருந்து, இந்த பிப்ளிக்கல் ஒரு நியூ இயர் இதுல இருந்து ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பும் தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய ப்ரொவிஷன்ஸ், சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே உங்க கூடயே வந்து உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுத்து த்ரூ அவுட் யுவர் லைஃப் ஜேர்னி அது உங்களை விசேஷமாக நடத்தி கொண்டே வரட்டும்னு சொல்லி உங்க மேல நான் பேசுகிறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த ஹெசட் அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தட் ஹெசட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஹெசட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி, அதாவது அக்யூரேட்டா இட்ஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ். பட் வந்து இதுல சில இந்த ஹெசட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம், கம்ப்ளீட்லி அன்டிசர்வ் கைண்ட்னஸ் அண்ட் ஜெனரோசிட்டி. லைக் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்மளுடைய தகுதிக்கும் மேல வந்து நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த தயவு, நம்ம சொல்லுவோம்ல ஈவு, நமக்கு தயவு, கடவுளுடைய கிருபை, நான் ஒண்ணுமே இல்லை ஆனா கடவுள் எனக்கு தயவு பாராட்டினாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு தயவு, முழுமையான ஒரு தயவு, அதாவது கம்ப்ளீட்லி அன்டிசர்வ் கைண்ட்னஸ் அண்ட் ஜெனரோசிட்டி, உதாரத்துவமான முழுமையான தயவு நம்ம மேல வர்றதுதான் வந்து ஹெசட். இந்த ஹெசட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இதை வந்து எதுக்கு யூதர்கள் பெரும்பாலும் அதுக்கு ஒப்பிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, தலைமுறைகளுக்கான கிருபைக்கு அதை வந்து சொல்லுவாங்க. ரைட். அப்போ வந்து தலைமுறை, அதாவது 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி அந்த தலைமுறைகளுக்கான ஒரு கிருபைய வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அந்த பெயருக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். சோ அப்போ வந்து இந்த அந்த ஹெசட் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த வேர்ட்ல பார்த்தோன்னா கம்ப்ளீட், அதாவது பரிபூரணமான, தென் வந்து உதாரத்துவமான கிருபைகளை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அது நம்மள இருந்து அடுத்து என்ன செய்து தொடர்ந்து அந்த 1000 தலைமுறைகளுக்கும் அது அப்படியே ஃபாலோ ஆயிட்டே போகும். சோ அதுதான் தாவீது இந்த இடத்துல சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தாவீது மேல அன்னைக்கு அவன் பேசின அந்த வார்த்தை வந்து அந்த கிருபைன்னு அங்க கொடுத்திருக்காங்கல்ல தமிழ்ல. சோ அந்த வார்த்தை வந்து சாதாரணமா அவன் சொல்லின ஒரு கிருபை கிடையாது. அதாவது அவனுக்கு மட்டும் என்னை தொடரும் தாவீது சொன்னா, ஆனா அந்த இடத்துல அவன் யூஸ் பண்ண வேர்டு வந்து பார்த்தோம்னா ஹெசட் அப்படிங்கிறது. சோ அப்ப தாவீது அந்த இடத்துல அவன் சொல்லும் பொழுது எதையை அவன் மீன் பண்ணி சொன்னானா, இந்த சூழ்நிலையில சவுளுடைய கைக்கு நான் பயந்து ஓடிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில என்னை வந்து பாதுகாக்கும் இந்த கிருபை, அது மட்டும் என்னை பாதுகாத்து இந்த கிருபை என்னைய மட்டும் இல்ல என்னுடைய தலைமுறைகளுக்கும் அது கடந்து செல்லும், அது வந்து ஃபாலோ பண்ணும், அதுதான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ அப்படிங்கும் பொழுது அது அவனை மட்டும் மனசுல வச்சு அவன் சொல்லல, அந்த ஹெசட் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அவன் அந்த இடத்துல சொன்னதுனாலதான் தாவீதுடைய ஜெனரேஷன்ஸ் அது இப்ப வரைக்கும் அது இயேசு கிறிஸ்துவோட அந்த இது முடியுது இல்ல, லைக் தாவீதின் குமாரனேன்னு சொல்லி. சோ அப்ப அது வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு, அது வந்து தொடர்ந்து போயிடுச்சு, தொடர்ந்து கொண்டே அது இருந்தது. சோ அப்போ அந்த வேர்டினுடைய பவர் வந்து அதுதான், நார்மலான ஒரு கிருபை கிடையாது. ஹெசட் அப்படிங்கிறது கவனன்டல் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம், உடன்படிக்கையினுடைய கிருபை. அது வந்து 1000 தலைமுறைகளுக்கும் அது தொடரக்கூடிய கிருபை. அப்போ தாவீது அந்த இடத்துல அவன் சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரடாஃப், அதாவது
என்னை இந்த வனாந்தரத்துல சவுலுக்கு பயந்திருந்த என்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய பிளஸ்ஸிங்கும் கடவுளுடைய ஃபேவரு தென் வந்து அவருடைய கைடன்ஸ், அவருடைய ப்ரொவிஷன்ஸ், ப்ரொடெக்ஷன், இது எல்லாம் என்னை தொடர்ந்த மாதிரியே என்னுடைய தலைமுறைகளையும் அது தொடர்ந்து வரும். அந்த ஹெசட நான் இப்ப பேசுறேன் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெசட் அந்த இடத்துல வனாந்தரத்துல அவன் வந்து டிக்ளேர் பண்றான். அந்த டிக்ளரேஷன் தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா தாவீதுக்கு அடுத்து அவனுடைய சிங்காசனத்துல ஆட்களை ஏற்படுத்துச்சு. இன்ன வரைக்கும் அந்த தாவீதனுடைய சிங்காசனம் நிலை பெற்றிருக்கு. ரைட். சோ அப்போ வந்து தாவீது அந்த வனாந்தரத்துல அவன் பேசின அந்த ஒரு வார்த்தை அவனுடைய தலைமுறைகள் முழுவதையும் அது என்ன செஞ்சது அப்படின்னா அது வந்து ஹோல்ட் லைக் அது வந்து பிடித்திருந்ததாக இருந்தது. ரைட். சோ அது வந்து எல்லாமே அவங்களை ஹோல்ட் பண்ணி இருந்தது. ஸோ இந்த ஹெசட் அப்படிங்கிற வேர்டு வந்து நிறைய இடத்துல நம்ம பைபிள்ல பார்க்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சில இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடங்களாக, முக்கியமான வசனங்களை வந்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கும். ரைட். ஸோ ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா பைபிள்ல வந்து இந்த ஹெசட் அப்படிங்கிற வேர்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணினது தாவீது மட்டும்தான். மற்றபடி அதுக்கு முன்னாடி தாவீதுக்கு முன்னாடி யாருமே அந்த வேர்டு யூஸ் பண்ணல. தாவீதுக்கு பிறகு ஒரு சில இடத்துல அந்த வேர்டு வந்திருக்கு. பட் வந்து அதிகமா இதனுடைய வேல்யூ தெரிஞ்சு யூஸ் பண்ணினது தாவீது தான் நான் நினைக்கிறேன். அதனாலயே என்னவோ தெரியல, ஆண்டவர் வந்து அவன் சொன்னாரு, உன்னுடைய சிங்காசனத்துல அந்த ஆளுகை செய்யறதுக்கு நபர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு உடன்படிக்கை பண்றாங்கல்ல, ஒரு ஜெனரேஷனல் ஒரு உடன்படிக்கை, தலைமுறைகளுக்கான ஒரு உடன்படிக்கைய ஆண்டவர் தாவீது கூட பண்ணினாரு. மேபி அந்த ஹெசட பத்தி அதிகமா வந்து வேல்யூ பண்ணினதுனால இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஹெசட் அப்படிங்கிற இந்த வேர்டு பைபிள்ல வேற எங்க பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏசாயால பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏசாயா 54:10 சொல்லப்பட்டிருக்கோம். அதுல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா என் கிருபை உன்னை விட்டு விலகாமல்னு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த கிருபைன்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு பார்த்தோம்னா ஹெசட். ஸோ அப்போ இந்த அதிகாரம், இந்த சாப்டர் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு இது வந்து அப்படின்னு பார்த்தோம்னா சாராளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் தான் இந்த வசனம். ஸோ இதனுடைய இந்த ஏசாயா 54 பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆபிரகாம் வந்து ஆகார வந்து திருமணம் பண்ணின த டே, அந்த நாள்ல வந்து சாராளுக்கு வந்து ஒரு ஹெவன்லி என்கவுண்டர் இருந்துச்சு. சோ அந்த என்கவுண்டர்ல சாராளுக்கிட்ட தேவதூதன் அதாவது பேசினது எப்படி மரியாளுக்கு வந்து தேவதூதன் வந்து பேசி அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹெவன்ஸ் என்கவுண்டர் எப்படி மரியாளுக்கு இருந்ததோ அதே மாதிரி சாராளுக்கு ஒரு ஹெவன்ஸ் என்கவுண்டர் இருந்ததுன்னு இவங்களோட ட்ரெடிஷன் சொல்றாங்க. சோ இதனுடைய பேக்ரவுண்ட் அதுதான், ஏசாயா 54 பேக்ரவுண்ட். அப்போ சாராளுக்கு வந்து சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம், அந்த வார்த்தைகள் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஏசாயா 54 அதுலதான் சொல்றாரு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும் என்ன செய்யல, என்னுடைய கிருபை வந்து மாறப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு இந்த ஒரு என்கவுண்டருக்கு பிறகுதான் சாராளுக்கு வந்து அதாவது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பா, அதாவது ஒரு குழந்தை பிறப்புன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தையே சாராள் எப்ப நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஏசாயா 54 அதிகாரத்து வந்து வாக்கு தத்தமா சாராளுக்கு ஆண்டவர் கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா சாராளுக்கு வந்து அந்த நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா வயசாயிடுச்சு, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அதுலயும் வந்து இன்னொரு ட்ரெடிஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தல்மூதுல இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா சாராளுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையே இல்லைன்னு சொல்லி, அதே மாதிரிதான் ரெபேக்காலுக்கும் அவளுக்கும் வந்து கர்ப்பப்பையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ட்ரெடிஷன்ல.
அதனாலதான் அவங்களுக்கு வந்து கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்து உடன்படிக்கை பண்ணி அப்புறம் அந்த குழந்தைய கொடுக்குறாரு. சோ அப்போ வந்து அது வரைக்கும் இந்த சாராளுக்கு வந்துட்டு அந்த அந்த நம்பிக்கையே இல்லை. ஏன்னா வயசாயிடுச்சு அப்படிங்கறத விட அவளுக்கு அந்த கர்ப்பப்பையே இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. அதனாலதான் அவள் வந்து அதை எதுவுமே நம்பாம இருந்திருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்ப இந்த வார்த்தைகள் கிடைச்சதுக்கு பிறகுதான் அவள் வந்து அதை நம்ப ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் நமக்கு அதுல பார்த்தோம்னா இருக்கும், அவ வந்து வாக்கு தத்துவத்தை நம்பினாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அவ வயது சென்றவளா இருந்தாலும் அதை நம்பி அவ வந்து பலன் பெற்று பிள்ளை பெற்றெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சாராளுக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்துல சொல்றாரு, கிருபை வந்து விலகாது. அதாவது ஹெசடு, நான் உனக்கு வந்து தரப்போகிற அந்த ஹெசடு, அந்த கிருபை வந்து அந்த என்ன செய்யுது, உன்னோட தலைமுறைகளுக்கான ஒரு கிருபையை உனக்கு நான் தரேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அப்படின்னா உனக்கு வந்து குழந்தை பிறக்கும். அதாவது ஆபிரகாமுக்கு நான் குழந்தை கொடுப்பேன்னு சொன்னது வந்து உண்மைதான். அது வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கிறாரு சாராளுக்கு. அது வந்து இந்த தலைமுறைகளுக்கான ஒரு கிருபைய, ஒரு வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல கொடுக்கும் பொழுதுதான் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கையே வருது. ஓகே, இது வந்து நடக்க போகுது, தலைமுறைகளுக்கான ஒரு வார்த்தையை கடவுள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். சோ அப்போ இந்த ஹெசட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம சொல்ற ஒரு கிருபை. ஏதோ நம்ம வந்து தகுதி இல்லாம இருக்கிறோம், கடவுள் வந்து நம்ம மேல கிருபையா இறங்குறாரு, நம்மளை தகுதிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றது இல்ல. தலைமுறைகளுக்கான ஒரு கிருபை, இது தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம். ரைட். ஓகே. சோ அப்போ இந்த ஹெசட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இட்ஸ் நாட் ஜஸ்ட் a feeling but an action and it intervenes on behalf of loved ones and comes to their rescue. அது மட்டும் இல்ல, இது பார்த்தோம்னா ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து ஹெசட் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிருபைய வந்து லைக் வந்து அதை வந்து நம்ம செயல் வடிவில நம்ம பார்க்க முடியும். கடவுள் வந்து ஆகார் கிட்ட சாராள் கிட்ட சொல்றாரு இல்ல, உனக்கு வந்து நான் அந்த ஹெசட நான் உனக்கு தரேன், ஹெசடனுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து செயல்ல அது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அதோடைய விளைவுதான் அந்த தலைமுறைகளுக்கான அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தனாலதான் அவங்க தலைமுறைகள் வந்து பெருகி கொண்டே இருக்கு. ஸ்டில் நவ் அது வந்து பெருகிட்டே இருக்கு. சோ அவர் கொடுத்தத அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபைய வந்து அவங்களால கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. சோ அதுதான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபை அப்படின்னு சொல்லலாம், பார்க்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம்னு சொல்லலாம், செயல்படுறதுக்கான ஒரு ஆசீர்வாதம். ரைட். சோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹெசட்ல இணைக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் வந்து அவர்களை வந்து அதாவது ஒரு ஸ்பெஷல் ஒரு கேர். அண்ட் தென் பார்த்தோம்னா அவங்கள வந்து எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அதை அவங்கள விடுவிக்கும்படியாக அந்த தயவு என்ன செய்யுமா, பரத்திலிருந்து இறங்கி வரும்னு சொல்லப்படுது. Okay, so the hesed is not just a feeling but an action and it intervenes on behalf of loved ones and comes to rescue them. அப்ப அது வந்து என்ன செய்யுது, அவங்கள வந்து எப்பேற்பட்ட அவங்க சூழ்நிலையில இருந்தாலும், அதனாலதான் தாவீது அந்த இடத்துல சொன்னாரு, நான் மரணத்தினுடைய பள்ளத்தாக்குல இருக்கேன். ஏதோ மரண பயம் கிடையாது, நான் மரணத்தினுடைய என்ன செஞ்சேன், பள்ளத்தாக்குல நான் இருந்துட்டு இருக்கிறேன். பள்ளத்தாக்குல இருக்கும் பொழுது யாருக்குமே தெரியாது. இப்போ பார்த்தோன்னா ஊட்டிக்கு நிறைய பேரு ஹில் ட்ரிப் போறாங்க. சம்டைம்ஸ் நம்ம நியூஸ்ல பாக்குறோம், அவங்க அந்த பள்ளத்தாக்குல விழுந்துட்டாங்க சொல்லிட்டு. அப்போ வந்து விழுந்துட்டாங்கன்னா சில டைம் என்ன பண்றாங்க, தேடிட்டே இருக்காங்க. ஈவன் ஒரு 1 month தேடுவாங்க, 2 months தேடுவாங்க. ஏன்னா ரொம்ப பள்ளத்துல அவங்க விழுந்துட்டாங்கன்னா அதை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு டெப்தான ஒரு இதுல இருப்பாங்க. சோ அது எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க இட் டேக்ஸ் டைம். அதுக்குள்ள அவங்க இறந்தே போயிருவாங்க. சோ அப்ப அந்த மாதிரி தாவீது சொல்றான், நான் ஏதோ மரண பயத்துல மட்டும் கிடையாது, நான் அந்த மரண பயத்தினுடைய பள்ளத்தாக்குல அந்த பிட்ல நான் கிடக்குறேன். என்னை வந்து கண்டிப்பா யாருமே தூக்கி எடுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பயத்துல நான் இருந்துட்டு இருக்கேன்.
ஆனாலும் கடவுள் என்னை வந்து கடவுளுடைய நன்மையும் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு அது எல்லாம் என்னை வந்து பின்தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் ஹெசட வந்து டிக்ளேர் பண்ணதுனால கடவுள் என்ன செய்யறாரு, அவன் அவ்வளோ பயத்துல பள்ளத்தாக்குல இருந்தாலும் திரும்ப அவனை மீட்டெடுத்து ராஜாவாக அவனை அரியணையில உட்கார வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இதுல பார்த்தனா தாவீதுடைய சங்கீதத்துல சங்கீதம் 18 இந்த ஹெசருடைய வேல்யூ வந்து தாவீதுக்கு தெரிஞ்சதுனால்தான் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் தாவீதுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஏன்னா கடவுளுடைய அந்த ஒரு அந்த கவர்னன்டல் ஒரு கிரேஸ் வந்து இருக்குது அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிச்சதே பழைய ஏற்பாட்டுல கண்டுபிடிச்சது தாவீது தான். மத்த யாருமே வந்து இந்த ஹெசடுக்கு உண்டான அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கல. மோசே கிட்ட ஆண்டவர் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தார், என்னோட வந்து தலைமுறைகளுக்கு 1000 தலைமுறைகளுக்கு உங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன்னு சொல்லி. ஆனா மோசே கூட என்ன செய்யல அப்படின்னா அந்த வேர்டனுடைய அந்த பிளஸ்ஸிங்கினுடைய அந்த ஒரு லைக் அதனுடைய ஒரு சாராம்சத்தை அவன் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதோட வேல்யூ அவனுக்கு தெரியவே இல்லை. எழுதுனதே மோசே தான், கடவுள் சொல்ல அதெல்லாம் எழுதுனது மோசே. ப்ரீச் பண்ணாரு, டீச் பண்ணாரு, எல்லாம் பண்ணினாலும் கூட அவருக்கு கூட அதோடைய வேல்யூ என்ன, அது என்ன மீனிங்ல அவர் சொல்லியிருக்கிறாரு, அது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் அதை எப்போது என்ன பண்ணுவாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நியாயப்பிரமாணத்தை. அது வந்து அவ்வளோ ஒரு பயகாட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க பண்ணினாலும் கூட அவங்களுக்கும் அது என்ன செய்யல, அதோட வேல்யூ தெரியல. ஆனா ஒரே ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு மனுஷன் அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சான். அது வேல்யூவை கண்டுபிடிச்சனால அவனுடைய தலைமுறையா தேவன் அவனை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவனை வந்து ஹானர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ரைட். சோ அப்போ அது மட்டும் இல்ல, இந்த சங்கீதம் 23 மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். இதனுடைய அந்த ஒரு பேரலல் சாப்டர் தான் சங்கீதம் 23. சங்கீதம் 18 பார்க்கும் பொழுது சொல்றாங்க, அதுல முன்னாடி சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினதுன்னு சொல்லிட்டு. சோ இதனுடைய பேரலல் தான் சங்கீதம் 23. அதுல பார்க்கும் பொழுது அதுல நிறைய என்னோட கண்மலை அதெல்லாம் சொல்லிட்டே வருவாரு. திரும்ப 4வது வசனத்துல சொல்லுவாரு, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சின பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சங்கீதத்துல பார்க்கும் பொழுது
எப்படி இந்த ஹெசட வந்து அந்த 23ல அவன் ப்ரொக்ளைம் பண்றான், அந்த ஹெசட வந்து அவன் கிளைம் பண்றான். அந்த பிளஸ்ஸிங்க கிளைம் பண்ணனதுனால இந்த அவனுக்கு இருந்த அத்தனை சத்துருக்கள் மத்தியிலும் தேவன் அவனை விடுவித்தார்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் வந்து ரொம்ப மரண பயத்துல இருந்தேன், மரண கட்டுகளே என்னை சூழ்ந்துக்குச்சு, ரொம்ப இனி நான் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து இருந்துட்டு இருந்தேன். ஆனாலும் என்ன செய்யறாரு, கர்த்தர் வந்து என்னைய வந்து என்னுடைய சத்தத்தை கேட்டு அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு, அதுதான் சொன்னேன், the hazard will come to rescue their loved ones. அதாவது இந்த ஹெசடை யாரெல்லாம் கிளைம் பண்ணிருக்காங்களோ அவங்கள விடுவிக்கிறதுக்காகவே அந்த ஹெசடினுடைய அந்த ஒரு அனைட்டிங், அந்த ஒரு கிருபை என்ன செய்யும், இறங்கி வரும்னு சொல்லிட்டு, இதுதான் தாவீதோட வாழ்க்கையில நடந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப நான் வாசிச்ச வசனங்கள்லாம் பாருங்க, அவன் வந்து ஆலயத்துல அவன் வந்து கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை விடுவீங்கன்னு சொல்லிட்டு. அவர் எப்படி வந்தாருன்னு அவன் வர்ணிக்கிறான் பாருங்க. பூமி வந்து அசைஞ்சிச்சு, அவரு சும்மா சாதாரணமா வரல, அவர் நான் வந்து கூப்பிடுங்கன்னு நான் சொன்னேன், அவருடைய ஆலயத்துல அவர்கிட்ட அது அந்த சத்தம் கேட்டதுனால அவர் எப்படி என்னை விடுவிச்சிருக்கிறாரு. பூமி அசைது, அவர் கோபம் கொள்றாரு, பர்வதங்கள்லாம் அசைது, அவருடைய கோபத்தினால புகை எழும்புது, அக்கினி வருது. அப்புறம் வந்து வேகமா கேருபின் மேல ஏறி அவர் வேகமா வர்றாரு. அடுத்து அவருடைய அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு, மேகங்கள்லாம் வந்து பறந்து போயிருச்சு அவர் வர்ற அந்த பாஸ்டுக்கு அப்படின்லாம் சொல்லி அவன் வர்ணிக்கிறான். அடுத்து பார்த்தோம்னா அவருடைய அம்பு ஏறாரு, மின்னல்கள்லாம் வருது. இவ்வளோ என்ன செஞ்சாரு எனக்காக, இவ்வளோ ஒரு வேகமா செயல்பட்டு வந்தாரு. அதாவது அந்த ஹெசடனுடைய அந்த ஒரு அந்த தன்மை, அந்த வேர்டு, அதனுடைய ஒரு தன்மை என்ன செஞ்சது, கடவுளை இந்த அளவுக்கு அசைச்சு அவரை கொண்டுட்டு வந்துச்சு. இப்படி எல்லாம் அவரை நான் கூப்பிட்ட உடனே அவர் அந்த அளவுக்கு எனக்காக இத்தனையும் செஞ்சு அவர் இறங்கி வந்து எல்லா பலவான்களுடைய கைக்கும் என்னை விடுவித்து என்னை விலக்கி பாதுகாத்தாரு. அந்த அவருடைய கை என்ன செஞ்சது, என்னைய பிடிச்சு மேல தூக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலேயே சிலர் வந்து சங்கீதம் 23 அப்படி சொல்லுவாங்க, பட் சங்கீதம் 18 தான் என்னோட ஃபேவரட். சோ இது பார்க்கும் பொழுது அவ்வளவு தூரம் அவனுக்காக அவர் வந்து இறங்கி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ அப்பதான் அந்த ஹெசட் அந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கையில அது வேலை செஞ்சது, ரைட்? So அது மட்டும் இல்ல, that hazard is not just a romantic or a infatuation. It's kind of love. It's a faithful and reliable love. அதாவது இது பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இந்த ஹெசடனுடைய ஆசீர்வாதம், இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு விஷயம். நம்ம எந்த சூழ்நிலையும் அவரை நம்பலாம். இந்த ஹெசடனுடைய அந்த ஆசீர்வாதம் வந்து நம்ம மேல இருக்குது அப்படின்னா, அது நம்ம வந்து மரணத்தின் பள்ளத்தாக்கிலே போனாலும் அவர் என்னை விடுவிப்பாருன்னு நம்ம நம்ப முடியும். அல்லது நம்ம வந்து ஒரு பாதாளத்திலே நம்ம கிடந்தாலும், அல்லது எப்படிப்பட்ட பாவத்துல இருந்தாலும் அவர் தூக்கி எடுத்துருவாரு அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு நம்ப தகுந்த ஒரு அன்பு, ஒரு நம்ப தகுந்த ஒரு கிரேஸ் அப்படின்னு தான் இந்த ஹெசட சொல்ல முடியும்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த ஹெசட் அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த லவ், இந்த கிருபை அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு மாறி மாறி இருக்காது. நம்ம நல்லா இருந்தோம்னா, நம்ம நல்லா ஜெபம் பண்ணோம்னா, நல்லா பைபிள் வாசிச்சு நல்லா இருந்தோம்னா நம்மள வந்து நேசிக்கிற ஒரு அன்பு, இல்லது நம்ம ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணாம விட்டோம் அல்லது பைபிள் வாசிக்காம விட்டோம் உடனே நம்மளை விட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்பு கிடையாது. இட்ஸ் அ ரியலபிள், ட்ரஸ்டபிள், ஃபெய்த்ஃபுல் லவ். அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலையும், நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும், நான் வந்து ஸ்பிரிச்சுவல்ல ஹை லெவல்ல இருந்தாலும் லோ லெவல்ல இருந்தாலும், அல்லது வேர்ல்ட்லியா ஒரு பிசிக்கல் ஆன ஒரு பிளஸ்ஸிங்ல ஹை லெவல்ல இருந்தாலும் லோ லெவல்ல இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலையும் என் கூட இருக்கிற ஒரு ட்ரஸ்டபிள், ஃபெய்த்ஃபுல் ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். அதான் நம்ம பாட்டு இருக்குல்ல, எந்த நிலையில இருந்தாலும்
என் கூட இருக்கிற அன்பு அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து எந்த சூழ்நிலையிலுமே இருக்கும், நம்மளுடைய தாழ்விலும் நம்மளுடைய உயர்விலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக நிக்கிற அன்பு மாறாது. அது வந்து பிளக்சுவேட் ஆகவே ஆகாது. நல்லா இருக்கிறதுனால ஒரு மாதிரியும், நம்ம நல்லா இல்ல அப்படிங்கும் பொழுது வேற மாதிரியும் இருக்கிற மாதிரியான ஒரு கிரேஸ் கிடையாது. எப்போதுமே அது வந்து ஸ்டாண்டர்டா அப்படி நம்ம சொன்ன மாதிரி அழைத்த போது கடவுள் எந்த ஒரு நிலையில நம்ம கை பிடிச்சாரோ, எந்த சூழ்நிலையிலும் அந்த இறுக்கம் குறையாம இருக்கிற ஒரு அன்பு அது. ஸோ அடுத்ததுல பார்த்தோன்னா லைக் ஹெசட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் இட் இஸ் லாயல் அண்ட் unfailing love. ஸோ அப்போ வந்து அண்ட் ஆல்சோ இது பார்த்தோன்னா ஹெசட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட், then consisted with what we know about his covenantal nature. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு உடன்படிக்கையினுடைய ஒரு அன்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹெசட் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேஸ் நம்ம மேல வந்துச்சு அப்படின்னா இது வந்து நார்மலா இருக்கிற ஒரு கிரேஸ் கிடையாது. ஒரு கவனன்டல் ஒரு வந்து ஒரு உடன்படிக்கையோட இது நம்ம கூட வந்து மிங்கிள் ஆயிருக்கும். ஏன்னா அதனால நம்ம முதலே பார்த்தோம், சாராளுக்கு வந்து என்ன செய்யறாரு, ஆண்டவர் வந்து அந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது ஹெசட் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருந்து கொடுத்தாரு. அதனாலதான் அது வந்து கவனன்ட். ஏன்னா அவளுக்கு வந்து கர்ப்பப்பையே இல்ல, அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சோ அதனால அவர் என்ன செய்யறாரு, கவனன்ட் போடுறாரு. கவனன்ட் போட்டு உங்களுக்கு 2 பேருக்கும் உங்களுக்கு வயசாயிடுச்சு, இன்னொரு பக்கம் சான்ஸே இல்ல, எல்லாம் இருக்கட்டும், பட் வந்து என்ன பண்ணுது, இந்த கவனன்ட் நான் உங்க கூட ஏற்படுத்துகிற இந்த உடன்படிக்கை அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக மாற்றி உங்களுக்கு என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களோடு கூட அந்த ஆசீர்வாதம் முடிய போவதில்லை, தலைமுறையாக அது தொடர போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கவனன்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு கிரேஸ் அது, ஒரு லவ் அது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, இதுக்கு வேற எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹெசட் இஸ் wrapping up in itself all the பாசிட்டிவ் attributes of God, லைக் இட்ஸ் லைக் அ பேக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. wrapping up, இப்போ ஒரு gift பாக்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை நம்ம கிஃப்ட் பண்ணணும்னா என்ன பண்றோம், ஒரு கிஃப்ட் ரைப்பரை வச்சு நம்ம வந்து அதை wrap பண்றோம் இல்ல, அதை ஃபுல்லா நம்ம கவர் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஹெசட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் லைக் ஒரு பேக்கேஜ். இட்ஸ் பாசிட்டிவ் attributes of God which follows the love, covenant, faithfulness, mercy, grace, kindness, loyalty and loving kindness. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னதுன்னா இந்த ஹெசட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை, நார்மலா இருக்கிற கிருபை கிடையாது. இந்த ஹெசட்னு சொல்லப்படுற இந்த கிருபை வந்து ஃபர்ஸ்ட் திங் தலைமுறைகளுக்கான கிருபை. அதுக்குள்ள அந்த பேக்கேஜுக்குள்ள என்னென்ன இருக்கு, தேவனுடைய அன்பு, அவருடைய உடன்படிக்கை, உண்மை, தயவு, இரக்கம், கிருபை, தென் வந்து லாயல்டி, அதுதான் வந்து உண்மைன்னு சொல்றோம். தென் வந்து மாறாத அன்பு, இரக்கம், இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது தான் இந்த ஹெசடனுடைய அந்த அன்பு, அந்த ஹெசடுங்கிறதான கிரேஸ் அது. ரைட்? ஸோ அப்போ வந்து இது நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம விசுவாசம், சில நேரங்கள்ல நமக்கு விசுவாசம் இருக்காது, சில நேரங்கள்ல விசுவாசத்துல வீக்ல இருப்போம், சில நேரம் வந்து நம்ம நல்லா ஸ்பிரிச்சுவல்ல நல்லா ப்ரே பண்ணி நல்லா இருப்போம், சில நேரம் ரொம்ப டவுனா இருப்போம். இந்த மாதிரி நம்மளுடைய கண்டிஷன், நம்மளுடைய நிலையை பொறுத்து இது வந்து மாறாது. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அந்த கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த ஹெசடனுடைய அந்த கிருபைங்கிறது வந்து மாறாது. அது எப்படி ஆரம்பத்துல எப்படி நம்ம கிட்ட இருந்துச்சோ, நம்மளை தேடி வந்துச்சோ, நம்ம கிட்ட இருந்ததோ, அது அப்படியேதான் என்ன செய்யும், இருந்துட்டே இருக்கும். ஈவன் நம்ம தலைமுறைகளுக்கும் அது அப்படியே ஃபாலோ ஆகி போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை நம்மளோட தலைமுறையில நம்ம வந்து கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோம், வாழ்றோம், நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம். பட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஈவன் தோ next generation or else after ஒரு 5 generation or else 10 generation, அந்த மாதிரி ஒரு 10-15 தலைமுறைக்கு பிறகு அவங்க வந்து பாவம் செய்யறவங்களா இருப்பாங்க, அல்லது ஒருவேளை அவங்க வந்து கடவுளை விட்டு பின்வாங்கிய ஒரு வேற ஒரு மதத்தை போய் பின்பற்றுறவங்களா இருந்தாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஹெசடனுடைய கிருபை ஒருத்தங்க மேல வரும் பொழுது அவன் எங்க போயிருந்தாலும், என்ன பண்ணிட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாவத்துல இருந்தாலும், கடவுளை பத்தி அறியாதவனா இருக்கிறவனா இருந்தாலும் அது என்ன செஞ்சிரும், அவனை பிடிச்சு இழுத்துட்டு வந்துரும். ஏன்னா அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஹெசடனுடைய கிரேஸ்.
ஹெசடுங்கிற கிரேஸ். ஸோ அப்போ வந்து அதனால நம்மளோட தலைமுறைகளை பத்தி, நம்மளுடைய ஜெனரேஷன்ஸை பத்தி நம்ம வரி பண்ண வேண்டியதே இருக்காது, ரைட்? ஸோ ஏன்னா தாவீது கூட அவர் வந்து உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. இந்த ஹெசடுங்கிற ஒரு உடன்படிக்கை தான் தாவீது கூட பண்ணியிருந்தாரு. அதனால தாவீதுக்கு வந்து தெரியும் சாலமோன் எப்படி இருந்தான்னு தெரியும், அவன் பார்த்திருக்கான். பட் வந்து அதுக்கு பிறகு இருந்த தலைமுறைகள் எப்படி இருந்தாங்கன்னு தாவீதுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அந்த ஆண்டவர் தாவீது கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது உன்னுடைய தலைமுறைகள் தான் என்ன செய்வாங்க, ஆளுகையில இருப்பாங்கன்னு பண்ணினாரு. ஆனா அது உண்மையா நடந்துச்சா இல்லையாங்கிறது தாவீதுக்கு தெரியாது, அவன் இறந்துட்டான். ஆனாலும் அந்த உடன்படிக்கை என்ன செய்யல, மாறவே இல்லை. இறுதியா அது எங்க போய் முடிஞ்சது, இயேசு கிறிஸ்துவ கிட்ட அது போய் முடியுது. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அது முடியுது. அப்போ இப்போ வரைக்கும் அது வந்து அந்த தாவீதின் குமாரனாக தான் அவர் அந்த சிங்காசனத்துல ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய தலைமுறைகளையும் வந்து பாதுகாக்கிற ஒரு கிருபை அது. ஸோ அப்போ நம்ம வந்து அதை பார்த்தாலும் பார்க்கலைனாலும், நம்மளுடைய ஜெனரேஷனை பத்தி நம்ம கவலைப்பட்டாலும் கவலைப்படலைனாலும், அவங்களுக்காக நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், அதை பண்ணும் இதை பண்ணும், எதுவுமே பண்ண வேண்டிய இந்த கிரேஸ், இந்த கவர்னன்ட் கடவுள் நம்ம கூட பண்ணியிருக்கிறதுனால இது வந்து என்ன செய்யும், நம்மளோட தலைமுறைகள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 10 டிகேட்க்கு பிறகு இருக்கிற ஜெனரேஷன்ஸ், அல்லது இதுக்கு பிறகு இருக்கிற 100 டிகேட்க்கு பிறகு வரப்போற ஜெனரேஷன்ஸ், அவங்களையும் இதே கிருபை என்ன செய்யும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம கிட்ட அவர் பண்ண அந்த உடன்படிக்கை, அந்த லவ், எப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம கிட்ட அவர் காட்டினாரோ, அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்ஃபுல்லா அவர் நமக்கு இருந்தாரோ, அதே இது என்ன செய்யும், அவங்களையும் அது பின்தொடரும். கடவுள் எப்படி நம்மளை பாதுகாத்தாரோ, எப்படி நம்மளை போஷித்தாரோ, அதே விதமான காரியங்கள் அவங்களையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆபிரகாம் ஒருவனா இருக்கும் பொழுது அவனை அழைச்சு ஆசிர்வதிச்சு அவனோட சந்ததிகளை இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படி ஆபிரகாம போஷித்தாரோ, எப்படி அவனை ஆசிர்வதிச்சாரோ பாக்குறோம். அவனுடைய சம்பத்து அதிகமா இருந்துச்சு, பூமியை தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது, அவன் ரொம்ப செல்வந்தனாக இருந்தான். அதே மாதிரிதான் இன்னைக்கும் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் போஷிச்சுட்டு அவங்களை ஆசிர்வதிச்சு இருக்கிறாரு. சோ அப்போ வந்து ஆனா ஆபிரகாம் இப்ப அவங்கள பாக்குறது இல்ல. ஆனா அந்த கிருபை, அவன் கூட பண்ணின அந்த உடன்படிக்கை, அது வந்து என்ன செய்து தொடர்ந்து அது அவனுடைய தலைமுறைகளையும் நடத்தி கொண்டு போய்கொண்டு இருக்கு. சோ இந்த ஹெசட் பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம், அது வந்து செயல்படக்கூடிய ஒரு அன்பு. ஏதோ வாயில வந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அல்லது நான் உன்னை வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இல்ல. இந்த ஹெசடுடைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுல பார்க்க முடியும் அவர் என்ன பண்றாரு. அந்த ஹெசட், அந்த உடன்படிக்கை வந்து எப்படி அது வந்து நிறைவேற்றப்படுது, எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் நம்ம மேல வச்ச அன்பினுடைய பிரதிபலிப்பாக அது செயல்பாட்டுல எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். So the hesed love in action. ஓகே, இதுக்கு நம்ம உதாரணமா நம்ம புரிஞ்சு கொள்ற மாதிரி பார்த்தோம்னா ரூத்துடைய ஸ்டோரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ ரூத் என்ன பண்றா அப்படின்னா லைக் வந்து அந்த நகோமிய வந்து ஃபாலோ பண்றா. ஆஃப்டர் அவங்க என்ன செய்றாங்க, அந்த மோவாப் தேசத்தை விட்டு அவங்க பிரிஞ்சு வராங்க, யூதேயாக்கு அவங்க வரும்பொழுது ரூத் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரா. சோ அப்ப ரூத் வந்து என்ன பண்றான்னா அந்த நகோமிக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்றா, அவங்கள வந்து தனியா நான் விட்டுறக்கூடாது, அவங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவர் பண்றா. ஈவன் அவங்க போகிற அந்த பாதைகள் வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லாத ஒரு பாதைகள். ஏன்னா மோவாப்ல இருந்து யூதேயாக்கு வந்து ஒரு பெண்களா வந்து வர்றதுங்கிறது வந்து அந்த காலத்துல சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா நிறைய திருடர்கள், அந்த கொள்ளைக்காரர்களுடைய பயம் இருக்கும், சேஃபான ஒரு பகுதி கிடையாது. அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு பகுதி தான். ஆனா அவளை தனியா விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு வந்து நான் பாதுகாப்பாக இருக்கணும், உடனே அவங்க கூட வந்து நான் ஒரு கம்பானியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூத் வந்து நகோமிய ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரிதான் கடவுள் என்ன செய்யறாரு, இந்த ஹெசட் அப்படிங்கறது வந்து நம்மள அது வந்து வெறும் வார்த்தையால நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு வார்த்தைகள் மட்டும் இல்ல, நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கிருபை, அதை வந்து ஆக்ஷன்ல நம்ம பார்க்க முடியும். எப்படி இந்த ஹெசடனுடைய அந்த லவ், அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில செயல்படுது அப்படிங்கிறத நம்ம கண்கள்ல பார்க்க முடியும். அது செயல்படுகிறதான ஒரு கிருபை, ஏதோ வார்த்தைகளால இருக்கக்கூடிய கிருபை கிடையாது, செயல்படுகிற கிருபை. சோ அப்போ வந்து லைக் இதை எப்படி சொல்றாங்கன்னா
Ruth display of Hesed, the love and loyalty to Naomi is just one of multiple examples அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய இது இருந்தாலும் ரூத்துடைய அந்த லவ்வும் லாயல்ட்டி வந்து பார்க்கும் பொழுது இந்த ஹெசடுக்கு நம்ம ஈக்குவலா நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவ வந்து அன்பு செலுத்தினா, உண்மையாக செலுத்தினா, உண்மையாக இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அது மாதிரி நம்ம வந்து போகிற பாதைகள், ஏன்னா அவங்க கடந்து வந்த அந்த பாதைகள் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதை. ஆனாலும் ரூத் என்ன பண்ணா, அது எதுவுமே அவ அது மைண்ட் பண்ணவே இல்லை. அங்க போனா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை மைண்ட் பண்ணல. அங்க இருக்கிற ஜனங்கள் ஏத்துக்குவாங்களா, மைண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இவ வந்து புறஜாதி, அவங்க யூதர்கள், உள்ள கூட விட மாட்டாங்க. அவங்க வந்து புறஜாதிகளுக்கு வந்து யூதயாக்குள்ள அலோவே கிடையாது, அவங்க உள்ளேயே கால் வைக்க கூடாது. அதனாலதான் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சமாரியர்கள்னு சொல்லி ஒரு சமாரியா ஒரு இடத்தவே உருவாக்கி இந்த மாதிரி புறஜாதியா கலப்பு திருமணம் பண்ணினவங்களா நீங்க அங்க போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லி வச்ச பட்டணம் தான் சமாரியா. ஆனா யூதர்களா இருக்கிறவங்க, பியோர் யூதர்களா இருக்கிறவங்க மட்டும் இருக்கிற இடம் தான் யூதயா. அப்படி இருக்கிற இடத்துல இவளுக்கு வந்து தெரியாது எப்படி அவங்க உள்ள போக போறா, எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது, எதுவுமே அவ மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனா நகோமி மேல வச்ச அந்த அன்பு அதுதான் என்ன செஞ்சா, அவ வந்து பார்த்தாலும் இல்லையா, பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அது எதுவுமே பார்க்கல. ஏன்னா நகோமி மேல வச்சிருந்த அந்த அன்பு. இப்படிதான் கடவுள் என்ன செய்றாரு, நம்ம மேல கொடுத்த அன்பு, அவர் நம்ம ஆதியில நம்ம மேல வச்ச அந்த அன்பு ஒரு நாள் அது என்ன செய்யாது, மாறாது. மேபி நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருப்போம்னு தெரியும். ஒருவேளை நம்ம கடவுளை விட்டு பின்வாங்கி போகலாம், அல்லது நம்ம வந்து அவர் மேல வச்சிருந்த அந்த அன்புல இருந்து குறைஞ்சு போகலாம். எப்படி இருந்தாலும் அது அவர் மைண்ட் பண்றதே கிடையாது. நீ ஒருவேளை கடவுளை தூஷிச்சுட்டு கூட இருக்கலாம் சில நேரம், சூழ்நிலைகள் நிமித்தம். கடவுள் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு, ஏன் அவருக்கு கண் இல்லையா அப்படிலாம் நம்ம தூஷிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருப்போனும் அவருக்கு தெரியும். அல்லது நம்ம கடவுள் மேல கோவப்படுவோங்கிறதும் அவருக்கு தெரியும். ஆனா நகோமி ஸ்டோரி எடுத்துட்டா ரூத்துக்கு எதுவுமே தெரியாம அவ வந்து போறா. ஆனா இதுல பார்க்கும் பொழுது நம்ம எந்த இடத்துல விழுவோம், எப்போ வந்து நம்ம அவரை தூஷிப்போம், எந்த இடத்துல அவரை வந்து நம்ம மறுதளிப்போம், எந்த சூழ்நிலையில நம்ம அவரை விட்டுட்டு போவோம், எல்லாமே நம்மளுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தெரிஞ்சும் கடவுள் என்ன செய்யறாரு, நம்ம மேல அன்பு வைக்கிறாரு. ரைட்? சோ அப்ப அது மாதிரி உங்க மேல கடவுள் வைக்கிற அந்த அன்பு வந்து உங்களுடைய சூழ்நிலைய பார்த்தோ, அல்லது உங்களுடைய பொசிஷனை பார்த்தோ, உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து, அல்லது உங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை பார்த்து, உங்களுடைய ஹோலினஸை பார்த்து எல்லாம் கடவுள் உங்க மேல என்ன செய்யலாம், அன்பு வைக்க கிடையாது. ஸோ உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு, நீ எப்போ வந்து என்னை விட்டு பின்வாங்கி போவ, எப்போ வந்து நீங்க வந்து அவரை வந்து தூஷிப்பீங்க, எல்லாமே தெரியும் அவருக்கு. எப்ப அவரை சங்கடப்படுத்துவீங்க எல்லாமே தெரிஞ்சும் அவர் என்ன செய்யறாரு, உங்க மேல அன்பு வச்சு உங்களை நடத்துறாரு. என்னைக்கு அப்போ உங்க மேல வச்சிருந்த அந்த அன்பு உங்களோட அது முடியறது இல்ல. உங்க மேல எந்த அளவுக்கு அவரை நேசிச்சாரோ அதே அளவுக்கு உங்கள்ல இருந்து அந்த 1000 தலைமுறைகளையும், அதாவது இட்ஸ் நாட் லைக் அ நம்பர், இன்ஃபினிட்டா உங்கள் நிமித்தமாக உங்களோட தலைமுறைகள் எல்லாம் என்ன செய்யும், அவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கும், அவரால் அன்பு செலுத்தப்பட்டிருக்கும். ஐ மீன் ஸோ அப்போ ரீசெண்டா ஒரு கோட் நான் வந்து போட்டிருந்தேன்னா, அவனுடைய வீழ்ச்சியோ உன்னுடைய எழுச்சியோ வந்து கடவுளுடைய கண்ணோட்டத்தை வந்து மாற்றாது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ அப்போ உங்களுடைய எந்த ஒரு காரியம், அவர் ஆதியில உங்க மேல என்ன அன்பு வச்சாரோ, நீங்க கருவில வர்றதுக்கு முன்னாடியே, இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே உங்களை வந்து பேரை வச்சு அழைச்ச தேவன், உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரோ, உங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் அவருடைய அன்பு அப்படிதான் இருக்கும். ஒரு நாளும் நீங்க நல்லா மேல வந்துட்டீங்க அப்படிங்கறதுனால உங்க மேல அதிகமான அன்பும், அல்லது நீங்க வந்து ரொம்ப கீழே தாழ்வான ஒரு நிலையில இருக்கீங்க அப்படிங்கறதுனால ரொம்ப ஒரு தரம் குறைவான ஒரு அன்போ கிடையாது. ரைட்? ஸோ உங்களோட சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எந்த நிலையில நீங்க இருந்தாலும், அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு எப்பவுமே அது குறையாது. ஈவன் பார்த்தோம்னா இடையில நான் ஒரு போட்டிருந்தேன், லைக் தரம் குறையாத அன்பு. ஒரு நாளும் அவர் உங்க மேல வச்சிருக்கிற, அவர் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க மேல ஒரு அன்பு வச்சாரு இல்ல ஆதியில, அந்த அன்புனுடைய தரம் வந்து
எப்பவுமே குறையாது. உங்க மேலயும் குறையாது, உங்களுடைய தலைமுறைகள் மேலயும் அது வந்து குறைஞ்சு போகாது. ரைட்? சோ ஏன்னா அது உங்களை வந்து அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு, உங்களை அந்த அளவாக அவரு நேசிச்சிருக்கிறாரு. சோ அதுதான் அந்த அவர் எப்படி நம்மளை நேசிச்சாரு, அந்த அன்பை வந்து ஒரு செயல்ல காமிக்கிறது தான் அந்த ஹெசட் லவ், ஹெசட் கிரேஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the hesed is a loving kindness, அதாவது இரக்கம் மிகுந்த ஒரு அன்பு. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு டெண்டர்னஸ், ஒரு கரிசனையோட பாக்குறது, எதுலையுமே வந்து விட்டு கொடுக்காத ஒரு அன்பு அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஹாய் சார், ரம்யா சிஸ்டர், ஐம் so happy to see you. ஓகே, ஸோ அப்போ வந்து எதுலையுமே வந்து விட்டு கொடுக்காத ஒரு அன்பு, எந்த சூழ்நிலையிலையும் வந்து உங்களை வந்து எப்படின்னா, இப்ப யாரும் வந்து உங்களை குற்றம் சொல்றாங்க அப்படின்னாலும் கூட அதை வந்து ஒரு கேர் பண்ண மாட்டாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவருக்கு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அன்பு. அப்படிதான் இந்த ஒரு லவ்விங் கைண்ட்னஸ், அதாவது இரக்கம் மிகுந்த, மனதுருக்கம் மிகுந்த ஒரு அன்புதான் இந்த ஹெசட், அப்படிப்பட்ட ஒரு கிருபை. ஓகே, அது நிமித்தம் அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். சங்கீதம் 103:3-4 சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதம் 103:3-4 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட்? சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா கிருபைன்னு கொடுத்திருக்காங்கல்ல, இந்த லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு அங்க கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஹெசட் தான். சோ அதிகமா இந்த ஹெசடனுடைய வேல்யூ தெரிஞ்சது தாவீது மட்டும்தான் பழைய ஏற்பாட்டுல. தென் வந்து அதனாலதான் அவனுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷலான ஒரு பிளஸ்ஸிங்கையும் கடவுள் கொடுத்தாரு. உன்னுடைய தலைமுறைகளை ராஜாக்களா அவங்க இருப்பாங்க, அவங்க ஆளுகை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஹெசடுங்கிறது தலைமுறைக்கான கிருபை, தலைமுறைக்கான அன்பு. அதனாலதான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு, உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிச்சிருவாரு, நோய்களை எல்லாம் குணமாக்கிடுவாரு, உன்னோட பிராணனை வந்து அழிவுக்கு விலக்கி மீட்டுருவாரு, உன்னை கிருபைனாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவாரு. ஏன் அவர் இவ்வளவு பண்றாரு? உன் அக்கிரமத்தை ஏன் மன்னிக்கிறாரு? உன்னுடைய நோய்களை ஏன் குணமாக்குறாரு? உன்னை ஏன் பிராணனுக்கு விலக்கி மீட்டு உன்னை பாதுகாக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா உன் மேல அவருடைய அந்த ஹெசட் அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. ஓகே, சோ அப்போ தாவீது சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் செய்வாரு. இந்த ஹெசட்னா என்னது? தலைமுறைகளுக்கான கிருபை, தலைமுறைகளுக்கான ஒரு அன்பு, ஆசீர்வாதம். உனக்கு இதெல்லாம் செய்யறாரு இல்ல, அது மட்டும் இல்ல, உன்னை வந்து இந்த ஹெசட் அப்போ உன் மேல வரும்பொழுது உன் அக்கிரமம் மன்னிக்கப்படுது, உன் நோய் குணமாக்கப்படுது, உன்னை வந்து எல்லா அழிவுக்கும் விலக்கி பாதுகாக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்றாரு? அடுத்த வசனம் பார்த்தோம்னா, நன்மையினால உன்னோட வாயை திருப்தி ஆக்குவாரு, கழுகுக்கு சமானமாய் உன்னோட வயதை திரும்ப வாழ வயதை போல ஆக்கிறோம். ரைட்? சோ அப்போ வந்து இதெல்லாம் உனக்கு பண்ணி கொடுத்துட்டு உன்னை வந்து எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடுவித்து உன்னை எல்லா விதத்திலையும் மன்னித்து உன்னை வியாதிகள் எல்லாம் குணமாக்கி உன்னை வந்து என்ன செய்வாரா? நன்மையினால திருப்தி ஆக்குவார். உன் லைஃப்ல நிறைய அந்த கடவுளுடைய நன்மைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்ப, நீ வந்து பார்த்துக்கிட்டே இருப்ப, நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உன்னோட லைஃப் ஃபுல்லா அது எப்படி ஒரு டெக்கரேஷன்ல இருக்கும்னா, நன்மையாகவே காரியங்களாலே அது டெக்கரேட் ஆகிருக்கும். அந்த லைஃப் வந்து பார்க்கும் பொழுது சாபத்தினால டெக்கரேட் ஆயிருக்காது, அல்லது உன்னோட லைஃப் வந்து நஷ்டத்தினால டெக்கரேட் ஆயிருக்காது. உன்னோட லைஃப் வந்து லைக் அழிவுனால டெக்கரேட் ஆயிருக்காது, மரண பயத்தினாலேயோ வியாதினாலேயோ டெக்கரேட் ஆயிருக்காது. உன்னோட லைஃப் எப்படி டெக்கரேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, எந்த பக்கம் பார்த்தாலும் என்ன செய்யும்? நன்மைகள்னால அது வந்து டெக்கரேட் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து நன்மையினால என்ன செய்வார்? உன்னோட வாயை திருப்தி ஆக்குவார்னா உன்னோட லைஃப் அவர் திருப்தி ஆக்கியிருப்பார். எங்க பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஃபினான்ஸ்ல, அப்புறம் ஹெல்த்ல, அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப்ல, அப்புறம் நம்மளோட க்ரோத், இந்த மாதிரி எல்லா இதுலயும் என்ன செய்யும்? உன்னோட லைஃப் ஃபுல்லா வந்து நன்மையினாலேயே வந்து திருப்தியாக்கி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, உனக்கு வந்து கழுகு மாதிரி உன்னோட லைஃப வந்து அந்த லைஃப் ஸ்பேனை வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ கேட்கவே வேண்டாம். ஏன்னா இந்த ஹெசட் உன் மேல வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? உன்னோட லைஃப் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? அது வந்து ரினியூ, உன்னோட ஸ்ட்ரென்த் அது வந்து ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட்? ஸோ அப்போ அதுதான் இது ரினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல.
ஸோ அப்போ வந்து நன்மைனால உன்னோட லைஃப் வந்து நிறைஞ்சிருக்கும். உன்னுடைய ஸ்ட்ரென்த்தும் வந்து லைஃப் ஸ்பேனும் வந்து என்ன பண்ணும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளோ உனக்கு வயசாயிட்டே போனாலும் உனக்கு வந்து உன்னுடைய அந்த யூத்ஃபுல்னஸ் அது வந்து என்ன செய்யாது, மாறவே மாறாது. அது அப்படியே என்ன பண்ணுவோம், சேமா தான் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கடவுள் நம்ம கிட்ட பண்ணுற அந்த ஒரு உடன்படிக்கை வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய தலைமுறைகள் நமக்கு பின்னாடி வர எல்லா தலைமுறைகளுக்கும் இதே விஷயம் தான் ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ அவங்களும் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு, நோய்கள் நீக்கப்பட்டிருக்கும், அவங்களுடைய பிராணனையும் எல்லா தீமைக்கும் விலக்கி கடவுள் பாதுகாத்திருப்பாரு. தென் வந்து அவங்களோட லைஃபும் பார்த்தோம்னா நன்மையினால நிரம்பி இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்பேனும் என்ன செஞ்சுட்டு இருக்கும், ரெனியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஹெசட் கிரேஸ், ஹெசட் லவ், ரைட்? ஸோ அப்போ அந்த ஒரு ஹெசடுங்கிறதுனால, அந்த கிருபைனால, அந்த அன்பினால இருக்கிறதுனால உண்மையில அது வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்ப அது உனக்கு உண்மையில வந்தது நிமித்தம் உன்னிலிருந்து உன்னுடைய தலைமுறைகள் எல்லாருனாலையும் அது என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் நத்திங் டு வரி அபவுட் யுவர் ஜெனரேஷன். ஸோ அப்போ உன்னுடைய குழந்தைங்க எப்படி இருக்க போறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க கடவுளுக்குள்ள இருப்பாங்களா அல்லது பின்வாங்கி போயிருவாங்களா, தெர் இஸ் நத்திங் டு வரி. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இருக்காது. இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய குழந்தைங்களை கூட நீங்க வரி பண்ணலாம், எப்படி என்னோட பிள்ளைங்க இருக்க போறாங்க, அவங்களுடைய ஸ்டடீஸ் எப்படி இருக்க போகுது, அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ காட் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அதை பத்தி வரி பண்ணவே வேண்டாம். உன்னை நான் தெரிஞ்சு கொண்ட போது உம்மால நான் கொடுத்த அந்த உடன்படிக்கை, அந்த ஹெசடு அந்த கவனன்ட்னல் லவ் இருக்கிறதுனால உனக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன், உன்னுடைய பாவங்களை மன்னிச்சு, உன்னுடைய அக்கிரமங்களை நீக்கி, உன்னுடைய பிராணனை விளக்கி, எல்லா அழிவுக்கும் விளக்கி மீட்டு உனக்கு வந்து உன்னோட லைஃப் வந்து ஃபுல்லா நன்மைகளை வந்து கொடுத்து உன்னோட வாழ்க்கையை நான் அலங்கரிச்சிருக்கேன். உனக்கு வந்து கழுகு மாதிரியான ஸ்ட்ரென்த், லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதே விஷயம் என்ன செய்யும், உன்னோட பிள்ளைகளையும் அது தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அங்க சொல்ற நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்ப அவரை மட்டும் தொடரல, அவருடைய பிள்ளைகளையும் அது தொடர்ந்து. ஈவன் பார்த்தா நமக்கு தெரியும், தாவீது வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்து மேல வந்தவன், ரொம்ப ஒரு கஷ்டத்துல, ரொம்ப ஏழ்மையில இருந்து ராஜாவாக ஒரு ஐஸ்வர்யத்தை பார்த்தவன். ஆனா அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அவங்களுடைய அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, ராஜாக்களா தான் இருந்தாங்க, ஐஸ்வர்யத்திலே வாழ்ந்தவங்களா இருந்தாங்க. அதுக்கு பிறகு யாருமே வந்து பார்த்தோம்னா போய் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அல்லது ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கவே முடியாது. ஏன்னா அவனோட லைஃப் ஸ்பேன் அதுக்கடுத்து வந்துட்டு இருந்த எல்லா அவனுடைய சந்ததிகளுமே வந்து பார்க்கும் பொழுது அந்த ராஜாக்களுடைய லிஸ்ட்ல தான் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆசீர்வாதமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா தாவீது கூட பண்ண அந்த ஹெசடுங்கிற அந்த உடன்படிக்கை. ஸோ அதுதான், அதே மாதிரிதான் கடவுள் உங்களை தெரிந்து கொண்ட நாள்ல உங்க மேல பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கை நிமித்தமாக இது எல்லாம் என்ன செய்யும், நீங்க கேட்காமையே சிலர்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக, அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, வந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட பையன் அல்லது வந்து அவங்க பின்வாங்கி போயிருக்காங்க, இல்லை என்னோட பையன் வந்து குடிக்காரனா இருக்கான், சர்ச்சுக்கே வர்றது இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய அந்த பார்த்தோம்னா ஃபாஸ்டிங் எடுத்து நான் ப்ரே பண்றேன், ஃபாஸ்டிங் அப்படி சொல்லுவாங்க. தெர் இஸ் நத்திங் டு வரி. ஃபாஸ்டிங் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. யூ நீட் நாட் வரி about your generation. So God வந்து சொல்றாரு, உன் மேல இருந்த அந்த ஹெசரனுடைய பிளஸ்ஸிங் உன் மேல இருக்கிறதுனால அது அப்படியே உன்னுடைய பிள்ளைகளை ஃபாலோ பண்ணும். அப்ப அவங்க தாவீது வந்து சொன்னா, நான் வந்து மரணத்தினுடைய அந்த பிட்டுல, அந்த குழியில, அந்த பாதாளத்துல நான் கிடக்குறேன், ஆனா நான் கிடந்தேன், ஆனா கடவுளுடைய கரம் என்னை வந்து தூக்கி எடுத்துச்சு. அது மாதிரிதான் அவங்க எவ்வளவு ஒரு பாதாளத்துல கிடந்தாலும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்தாலும் இந்த ஹெசடு வந்து என்ன செய்யும், கண்டிப்பா அவர்களை வந்து தூக்கி எடுக்கும், அவர்களை நிலைநிறுத்தும். ஆமென். சோ அது மட்டும் இல்ல, இந்த நிறைய பார்க்கும் பொழுது இந்த ராப்சரை பத்தி கேள்விப்பட்டிருந்தேன். நேத்து நான் அதை சொல்லியிருந்தேன். அந்த ராப்சருடைய அந்த ஒரு பயம் என்ன செய்யுது அப்படின்னா நிறைய இருந்துட்டு இருக்கு. அது வந்து ஆக்சுவலா நமக்கு தேவையே இல்லாத ஒரு பயம். ஏன்னா இந்த ஹெசடனுடைய ஒரு கவர்னன்டல் ஒரு கிரேஸ் தான் வந்து கிறிஸ்து மூலியமா நமக்கு வந்திருக்கு, ரைட்? சோ அதனால அந்த
நம்ம பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா, நம்ம வந்து அதுக்கு தகுதியானவங்களா இல்லையா, இத பத்திய பயமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ஹெசர்டோடைய அந்த கிருபை தான் வந்து கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு சிலுவையில கொடுத்திருக்கிறார். சோ அதனால நம்ம வந்து பரலோகத்துக்கு உரியவங்களா தகுதியானவங்களா போவோமா, எங்காவது ஒரு ஓரமா இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி வரி பண்ணவே வேண்டாம். we are eligible. நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு முழுமையும் என்ன சொல்ல ஒரு முழுமையான தகுதி வாய்ந்தவர்கள், ரைட்? சோ அப்போ வந்து நம்ம we are என்ன சொல்ல ரொம்ப நம்ம எலிஜிபிளான ஒரு பர்சன். நான் வந்து சரியா ஜெபம் பண்றது இல்ல, அதனால நான் போவேனா, ரகசிய வருகையில் என்னை விட்டுட்டு போயிடுவாரா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா வந்து இந்த ரகசிய வருகை அப்படிங்கிற அந்த டேர்மே வந்து பைபிள்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அது வந்து ஒரு பைபிள் டீச்சரால உருவாக்கப்பட்ட அந்த ஒரு வேர்டு தான் அந்த ரகசிய வருகை, இந்த ராப்சர் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த பைபிள் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஏதோ ஒன்று கொண்டு வந்து அது ஒரு டாக்டரினா மாறிடுது, ரைட்? ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த ரகசிய வருகையை பத்தி கடவுளுக்கு சித்தமா இருந்தா எப்பாவது ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். அப்போ நான் அதை பத்தி டீட்டெயில் சொல்றேன். ஸோ அது வந்து ஒரு பைபிள் டீச்சரால கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு கான்செப்ட் அது, ரைட்? ஸோ அந்த வேர்டு வந்து பைபிள் எங்கும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பரலோகத்துக்கு போவோமா இல்லையா, எப்போ கடவுள் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி லைக் வந்து நம்ம விட்டுட்டு போயிடுவாரு, அந்த மாதிரியான ஒரு தேவையற்ற பயங்கள் அது எல்லாமே. ஏன்னா இந்த ஹெசடுடைய அந்த கிரேஸ் நம்ம மேல இருக்கு. அந்த ஹெசடுடைய கிரேஸ் வந்து தாவீதுக்கு இருந்தது, அது மூலியமா இயேசு கிறிஸ்து மூலியமாக அது நமக்கு வந்திருக்கு. சோ அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கோம், அவரை நம்ம அக்செப்ட் பண்ணி இருக்கிறோம். அதனால இந்த ஹெசடுடைய அந்த ஒரு கிரேஸ் நம்ம மேல இருக்கிறதுனால we are eligible to enter into the heaven. சரியா? சோ அதனால அதை பத்தி நீங்க எப்பவுமே வரி பண்ணவே வேண்டாம். உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸும் they are also eligible. அவங்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. ஈவன் தோ அவங்க பின்வாங்கி போயிருந்தாலும் இந்த ஹெசட் கிரேஸ் என்ன பண்ணும், அவங்கள மாத்தும், அவங்களை எலிஜிபிள் ஆக்கி இருக்க அவங்களும் நிச்சயமாக பரலோகத்துக்கு வர முடியும், ரைட்? ஓகே. வேற எங்கெல்லாம் இந்த ஹெசட பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 88:11. சோ பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ, அந்த கிருபைன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துலயும் ஹெசட் அப்படிங்கிற வேர்டு தான் கொடுத்திருக்காங்க. தென் சங்கீதம் 69:15-16. ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டலும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். சோ இங்கேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும்னு கொடுத்திருக்காங்களா. அந்த இரக்கங்களின்ங்கிற இடத்துல வந்து இருக்கிற வேர்டு ஹெசட். ஓகே. சோ இந்த ஹெசட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் a நார்மல் திங். So it's a covenant love. Okay. So அதுக்கு அடுத்து இதுல பார்த்தோம்னா the third thing is hesed is an unfailing love. இது வந்து என்ன, எப்பவுமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாறாத அன்பு, right? So hesed is a love which comes down from its highest state, and it's a love which forget his position just to love you. It's a love which bear all the losses just to lift you. It's a love which hides your iniquities and sins and cover you with his righteousness. So in the hesed love இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சிலுவையில கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த லவ் எப்படிப்பட்டதுன்னா, அவர் வந்து உயர்ந்தவராக இருந்தும் எல்லாத்தையும் விட்டு, அவருடைய மேன்மை எல்லாத்தையும் விட்டு நமக்காக இறங்கி வந்தார். அதுதான் அந்த ஹெசட் லவ். அடுத்து பார்த்தோம்னா, அவருடைய அந்த பொசிஷன் எல்லாத்தையும் விட்டு நம்மளை நேசிச்சாரு. தென் வந்து லாஸ், அவருடைய உயிரையும் நமக்காக அவரு கொடுத்தாரு. ஸோ அடுத்து நம்மளுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்ம வாழ்றது நம்மளுடைய நீதியில இல்ல, கடவுளுடைய தேவன் நீதியில நம்ம இருக்கிறதுனால
நம்ம வந்து வி ஆர் செக்யூர். நம்ம வந்து ரொம்ப செக்யூரா இருக்கிறவங்க, வி ஆர் வெரி சேஃப். நம்ம வந்து எந்த ஒரு ஆபத்து எது காரியங்கள் எல்லாம் இருக்கும், நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். தாவீதுக்கு இருக்கிற மாதிரியான மரண பள்ளத்தாக்குல போற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். எனிதிங் எல்லாமே இருக்கும், லாஸ் எல்லாம் நம்மளை சுத்தி இருந்துட்டே இருக்கும். பட் எல்லாத்துல இருந்தும் கடவுள் நம்மளை விடுவிச்சுட்டே இருப்பார். ஏன்னா இந்த ஹெசட் கிரேஸ் வந்து நம்ம மேல இருக்குது. அந்த ஹெசட் கிரேஸ் தான் அந்த சிலுவையில வெளிப்பட்டது. அது நம்ம மேல இருக்கிறதுனால we have nothing to worry. எதை பத்தியும் நமக்கு கவலை இல்லை. எவ்வளவு லாஸ், என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும், அந்த கிரேஸ் வந்து மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐ மீன் ஸோ இதுல பார்த்தேன்னா இந்த லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாசிச்சிருந்தேன். ஸோ அதுல எனக்கு ஒரு பைபிள்ல ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. என்னன்னா லைக் இயேசு வந்து இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீய பாவம் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரீயை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவர்கிட்ட வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்போ நிறுத்தும் பொழுது அவங்க அந்த பரிசேயர்கள் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவ வந்து பாவம் செஞ்சுட்டு இருந்தா, நாங்க இவளை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம், இவளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். இயேசு வந்து என்ன பண்ணுவாருன்னா கீழே அப்படியே எழுதிட்டே இருப்பாரு, அவர் நிமிர்ந்து பார்க்க மாட்டாரு. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மீனிங் கொடுப்பாங்க. பட் வந்து நான் ட்ரெடிஷ்னலான மீனிங் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் கொடுக்குற மீனிங் வந்து தப்பு கிடையாது. பைபிள் வேர்ஸ் வச்சு மீனிங் கொடுக்கலாம். ஸோ அதோட அன்பு, கடவுளுடைய அன்பு அப்படிலாம் வச்சு நீங்க ஏதாவது அது ஒரு மீனிங் கொடுக்கலாம். அது வந்து தவறு கிடையாது. பட் ட்ரெடிஷ்னலா இது நடந்த விஷயங்களை தான் நான் சொல்றேன். என்னன்னா அவர் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி அந்த ஸ்திரீக்கு வந்து அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா அவ வந்து கல்லெறிஞ்சு கொல்லப்படணும்னு தான் அவர் சொல்லி இருக்கணும். அதுதான் நியாயப்பிரமாணத்தின்படி சரி. ஏன்னா இவங்க வந்து அவ பாவம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி அவளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ரபியாக அவர் வந்து சொல்லி இருக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவ வந்து கல்லெறிஞ்சுதான் கொல்லப்படணும்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அப்படி அவர் சொல்லலைன்னா அவரும் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா குற்றவாளியாக தீர்க்கப்படுவாரு. அவருக்கும் அந்த இடத்துல ஒரு நியாய தீர்ப்பு அவர் மேல வரும். ஏன்னா அவங்க வந்து அவ வந்து பாவியான ஸ்திரீ. அப்ப அவளுக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா அவரும் அந்த இடத்துல குற்றவாளியாக கருதப்படுவார். அதுதான் வந்து நியாயப்பிரமாணம். சோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களும் குற்றவாளிகள் ஆகிற லிஸ்ட்ல போய் நின்றுவாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன செஞ்சிருக்கணும், கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லணும். சொல்லல அப்படின்னா இவர் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாருன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ வந்து அவர் என்ன செஞ்சாரு, கீழே எழுதிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா இது வந்து எந்த ஒரு என்ன ட்ரெடிஷன் ஒர்க் அங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோரா, அதாவது நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்க ஒரு எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா அதை பைஹார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெசுசான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு டோர் போஸ்ட், அந்த ஒரு இது மாதிரி அவங்க தலையில அதை கட்டியிருப்பாங்க, கையில வச்சிருப்பாங்க. அது நான் ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தா டோர்ல வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தரை வந்து நான் முழு இருதயத்தோட நான் வந்து வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த 10 கட்டளைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அந்த காரியங்களை வச்சிருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்பப்ப வந்து எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை பைஹார்ட் பண்ணி நான் பைஹார்ட் பண்ணிட்டேன், ஒரு கட்டளை எழுதி பைஹார்ட் பண்ணிட்டு அதை அழிச்சிட்டு மறுபடியும் அடுத்து ஒரு கட்டளை எழுதுவாங்க. இது மாதிரி அதை எழுதி அதை அவங்க பைஹார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 கட்டளைகள் தெரிஞ்சாலும் மறுபடியும் எழுதுவாங்க. அது மட்டும் இல்ல அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நியாயப்பிரமாணமே வந்து பார்க்கும் பொழுது 4800 சம்திங் 4000 இருக்கிறதா, 4000 இருக்கு அந்த நியாயப்பிரமாணமே. அத்தனையும் அவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து எழுதி இது பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அததான் வந்து அவங்க அதை எழுதி அப்படியே அது வந்து ஒரு ட்ரெடிஷன் அவங்களுக்கு. அதை எழுதி அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மீறிட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை எழுதி அவங்க அதை வந்து அழிக்கிறோம், அந்த டேக் மாதிரி அதை எழுதி அவங்க அழிச்சு அப்படின்னா நான் வந்து ஃபாலோ பண்றேன், இதை வந்து இதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன், இந்த பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நான் என்ன சொல்றது, அதை வந்து நான் ஒத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்றது.
ஓகே. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இப்போ இயேசுவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்னா அந்த பெண்ணுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கணும், வந்து கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லணும். சொன்னார்னா அவரும் வந்து நியாயப்பிரமாணத்தை இது பண்றாருன்னு. இன்னொன்னு வந்து அவளுக்கு வந்து நீங்க கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார்னு அர்த்தம். அவர் அங்க என்ன எழுதிட்டு இருந்தாருன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை தான் எழுதிட்டு இருந்தாரு. அதாவது இந்த 10 கட்டளைகள், அந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே அவர் எழுதிட்டே இருந்துட்டு அதை வந்து அவங்க அழிச்சாங்க அப்படின்னா நான் ஒத்துக்கொள்றேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதை அவரை அழிக்காம அதை அப்படியே விட்டுட்டு எல்லாமே எழுதிட்டு அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்கள யார் பாவம் செய்யாது இருந்தானோ அவன் ஃபர்ஸ்ட் கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்ன அர்த்தம்னா, இவரை வந்து நியாயப்பிரமாணத்தை மீறினாரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவரும் அந்த குற்றவாளிகளில் ஒருவராக அவர் கருதப்பட்டாரு அப்படிங்கிற அந்த மீனிங் அங்க வரும். ரைட். சோ அப்போ வந்து என்னன்னா, அவருக்கு அங்க ஒரு லாஸ், அதாவது அவர் எந்த குற்றமும் செய்யல, அந்த பெண்ணு தான் குற்றம் செஞ்சா. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல தானும் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்ல போய் நின்று தன்னுடைய டிக்னிட்டியை விட்டு, நான் வந்து எந்த தப்பும் செய்யல, ஆனாலும் நான் வந்து குற்றவாளி தான் அப்படிங்கிற தன்னுடைய டிக்னிட்டியை விட்டு அந்த இடத்துல போய் அவளுக்காக நின்று சப்போர்ட் பண்றாரு. அதுதான் அந்த இந்த ஸ்டோரி. ஸோ அப்ப அதுதான் என்ன, அந்த ஹெசட் கிரேஸ் அப்படிங்கிறது அது மாதிரிதான் நம்ம வந்து அவருடைய அந்த தன்மை, அவருடைய அந்த ஸ்டேட்டஸ், அது எல்லாத்தையும் விட்டு அவர் நமக்காக வந்தாரு. ஈவன் அவர் வந்து அவருடைய நஷ்டம், அவருடைய டிக்னிட்டியை விட்டாரு, அந்த நஷ்டத்தை வந்து அவர் ஏற்றுக்கொண்டாரு அப்படிங்கிறது. குற்றவாளியாக அவர் மாற்றப்பட்டார், குற்றமே செய்யல ஆனா குற்றவாளியாக மாற்றப்படுறாரு நமக்காக. ஸோ எப்படி அந்த ஸ்திரீயை வந்து காப்பாத்துறதுக்கு அவர் வந்து குற்றவாளியாக மாறினார் அந்த இடத்துல, அது மாதிரிதான் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் வந்து அந்த இடத்துல குற்றவாளியாக மாறுறாரு. ஈவன் நியாயப்பிரமாணத்தை கூட மீறி அந்த பெண்ணை வந்து அவர் காப்பாத்துறாரு. ஒரு ரபியா இருக்கிறவங்க நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது, ஆனா அந்த பெண்ணுக்காக, அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக நியாயப்பிரமாணத்தை மீறிதான் அவளை வந்து அந்த இடத்துல அவர் காப்பாத்துறாரு. ஸோ அது மாதிரிதான் அவருடைய லாஸ், அவருக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் இருந்துச்சு. உயிரை கொடுக்கறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங். யாரும் நம்ம அப்படி செய்யவே மாட்டோம். என்னதான் நம்ம பேசினாலும் நம்ம வந்து உயிரை கொடுக்குறியா அப்படின்னா கொடுக்க மாட்டோம், வேற எதையாவது கொடுக்குறீங்கன்னா கூட கொடுத்துருவாங்க. ஸோ ஆனா உயிரெல்லாம் கண்டிப்பா நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா அதையும் அவர் வந்து ஒரு பெரிய நஷ்டம் அவருக்கு இருந்தாலும் அதையும் மீறி அந்த நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்தாரு. ஸோ இதுதான் வந்து அதனாலதான் அந்த அவருடைய அன்பு, அது அந்த சிலுவையில வெளிப்பட்ட அன்பு வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் திங். அது வந்து ஹெசட் லவ், ஹெசட் கிரேஸ். ஓகே. ஸோ அப்போ கடவுள் உங்களுக்காக அவர் எதையும் செய்வாரு, உங்களை வந்து ஆசிர்வதிக்கிறதுக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அப்போ எதை வேணாலும் உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். ஸோ இந்த நியூ இயர், இந்த ஹெவன்ஸ் கேலண்டருடைய இந்த நியூ இயர் நாட்கள்ல தேவனுடைய அந்த தயவு உங்க மேல இருக்கு. ஸோ நெவர் ஃபர்கெட் அபௌட் இட். அது ஒரு நாள் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்கவே கூடாது. உங்க மேல அந்த ஹெசனுடைய கிரேஸ் இருக்கு. ஸோ அதனால எந்த சூழ்நிலையிலும் அது வந்து மாறாது. அவர் உங்க கூட பண்ணிருக்கிற அந்த உடன்படிக்கை, அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் உங்களுக்கு பாராட்டுற தயவு எதுவுமே என்ன செய்யாது, மாறாது. நம்ம மாறலாம். அந்த கவனன்ட் அவர் வந்து அந்த சிலுவையில நம்ம கூட கவனன்ட் பண்ணிருக்கிறாரு. பிஃபோர் த கிராஸ் வந்துட்டு பார்த்தோம்னா அது கவனன்ட்டே கிடையாது. அவங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் கவனன்ட்டே பண்ணல. ஏதோ 1-2, அதாவது தாவீது கூட, சாரால் கூட, ஆபிரகாம் கூட, இந்த மாதிரி சில நபர்கள் கூட மட்டும்தான் அவர் கவனன்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா சிலுவையில அவர் வந்து நமக்காக உயிர் கொடுத்தாரு அப்படிங்கிறத விட அவர் நம்ம கூட வந்து கவனன்ட் பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. சோ அப்போ யாரெல்லாம் நம்ம அதுதான் அந்த அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்தார் அப்படின்னா, அது வந்து ஏதோ கூப்பிட்டுக்கோ, ஏதோ நீ அப்பான்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுக்க கிடையாது. அவர் வந்து அந்த ஒரு லைக் ஒரு கவர்னன்ட் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு அந்த இடத்துல. நீ வந்து என்னைய வந்து உரிமையா நீ என்னை கூப்பிடலாம், உரிமையா நீ என் கூட நீ வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னன்ட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையில கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, இது கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கைன்னு ஆசீர்வாதம். அதான் அந்த புதிய உடன்படிக்கை நம்ம சொல்றோம், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஓகே. சோ அப்போ அந்த மாதிரி
அதுதான் அந்த ரத்தத்தை இதெல்லாம் கொடுத்து நம்ம கூட அந்த உடன்படிக்கை ஏற்படுத்திருக்கிறார். அதுக்குள்ள இந்த பேக்கேஜ் ஹெசடனுடைய எல்லா பேக்கேஜ், கிருபை, இரக்கம், ஆசீர்வாதங்கள், ப்ரொடெக்ஷன், ஃபேவர், தென் வந்துட்டு லவ், எல்லாமே அது ஒரு பேக்கேஜா நமக்கு அது சிலுவையில அந்த கவனன்ட்ல நம்ம மேல வந்து இருக்கு. ஸோ அது உங்க மேல இருக்கிறதுனால உங்கள் நிமித்தம் உங்களுடைய தலைமுறைகளுக்கும் அது வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஸோ உங்களுடைய தலைமுறைகளை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. they are secure. அவங்கள நீங்க பார்க்கல, ஈவன் தோ they are secure. அப்போ அவங்கள பத்திய கவலைகளே உங்களுக்கு இருக்க வேண்டியதே இல்லை. ஸோ அவங்க பரலோகத்துக்கு வருவாங்களா, நான் பரலோகத்துக்கு போவேனா, எல்லாருமே we are eligible because of the hesed grace. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஹெசடனுடைய அந்த கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம 100% இல்லை 200% we are eligible to enter into the heaven. ஸோ அதனால ரகசிய வருகை எப்போ வரும், நம்ம எப்போ போகிறது, அதுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும், அதுக்குள்ள சொத்தெல்லாம் பிரிக்கணும், எல்லாம் நம்ம அனுபவிக்கணும், அந்த மாதிரியான ஒரு தாட்டே நமக்கு தேவையே இல்லை. அந்த ரகசிய வருகை வருதோ ஓகே, வாட் எவர் மேபி, எந்த வருகை வந்தாலும் எப்பவுமே நம்ம வந்து எலிஜிபிள் தான் பிகாஸ் ஆஃப் த ஹெசட் கிரேஸ். ஆமே. ஸோ ஐ ஹோப் இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்க மேல இந்த கிருபையை நம்ம மேல பேசுகிற தேவன் உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த கிருபையை வந்து நீங்க பார்க்கும்படியான ஒரு நாட்களை உங்களுக்கு கொடுக்கட்டும், உங்களை கண்களை திறக்கட்டும். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில செயல்படுகிறத நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் மேல அதை பேசுகிறேன். தேவன் அப்படியேப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. இனி வருகிற நாட்கள்ல நான் உங்களுக்கு அதை ப்ராஃபஸியா சொல்றேன். இனி வருகிற நாட்கள்ல இந்த ஹெசடனுடைய அந்த ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க பாப்பீங்க, உங்களோட ஜெனரேஷன்ல பாப்பீங்க, உங்களோட குழந்தைங்க வாழ்க்கையில அது செயல்படுகிறத பாப்பீங்க, உங்களோட லைஃப்ல அது செயல்படுகிறத பாப்பீங்க. ஆமீன். ஸோ தேவன் அதை உங்களுக்கு கண்களை திறந்து உங்க வாழ்க்கையில அது எப்படிலாம் செயல்படுதுங்கிறத நீங்க பார்க்க உதவி செய்வாராக. ஸோ உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். ஏதாவது உங்களுக்கு ரெக்வஸ்ட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தென் நாளைக்கும் சேம் 10 o'clock நம்ம வேற ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ப்ரே பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் சாமி. ஆண்டவரே, இந்த ஹெசடனுடைய கிருபையை குறித்து நாங்கள் ஆண்டவரே மெடிடேட் பண்ணணும். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அது செயல்படட்டும். அந்த ஹெசட் கிரேஸ் அப்படிங்கும் போது அது செயல்படுகிற கிருபைன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் சாமி. அது போல ஆண்டவரே, இந்த நாட்கள் முதற்கொண்டு ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் அந்த ஹெசடனுடைய அந்த கிரேஸ், அந்த லவ் அது செயல்படுகிறத ஒவ்வொருத்தர் அதை பார்க்கும்படியாக அதை அவங்க ஆண்டவரே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து ஆண்டவரே அவங்க உங்களுடைய அந்த ஹெசடனுடைய அந்த கிருபையும் அந்த அன்பையும் அவங்க புரிந்து கொள்ளும்படியாக அவங்க கண்களை திறந்தருளுங்க. அவங்களுடைய குழந்தைகளை பத்தி, அவங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸை பத்தி, அல்ல அவங்களுடைய ஃபியூச்சரை பத்தி எதை குறிச்சும் அவங்க ஆண்டவரே வரி பண்ணாதபடிக்கு நீங்க ஆண்டவரே அவங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்கிற அந்த உடன்படிக்கை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க சாமி. ஆண்டவரே, நீங்க எனக்கு சொன்னதன்படி இந்த நாட்கள்ல உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற நாட்கள்னு நீங்க சொன்னீங்க. அதே போல ஆண்டவரே, இந்த ஹெசடனுடைய அந்த உடன்படிக்கை சிலுவையில நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் கூட நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க. இந்த ஹெசடனுடைய ஆண்டவரே அந்த கிரேஸ் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க. அதை பற்றிய ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுங்க சாமி. ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மனதில் இருக்கிற எல்லா பயங்களும் நீங்கட்டும். ஆண்டவரே, எலிஜிபிளா, பரலோகத்துக்கு போவேனா இல்லையா, இந்த மாதிரியான அன்வான்டான தாட்ஸ் ஒவ்வொருத்தரை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, உங்க சமூகத்துல அவங்க வருகிற பொழுது அவங்க ரிலாக்ஸா அவங்கள வந்து அவங்க துதிக்கிறவங்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, அவங்களுக்கு உங்ககிட்ட நெருங்கி வர்றதுக்கு முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா பயங்களும் நீங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த ஹெசடனுடைய அந்த கிரேஸ் வெளிப்படட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். ஆண்டவரே, அது அப்படியே நடப்பதாக. ஆண்டவரே, அதே போல அது என் மேலேயும் அது வெளிப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த ஹெசட் கிரேஸ் இந்த நாள் அது வெளியரங்கமாகட்டும், அது செயல்படட்டும். அந்த செயல்படுகிற காரியங்களை நாங்க பார்த்து உங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல, மகிமை செலுத்த உதவி செய்யுங்க. அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த ஆண்டவரே, இந்த ஹெவன்லி நியூ இயர் இந்த காலங்கள்ல ஆண்டவரே, இந்த கிருபை எங்கள் மேல இந்த வருஷத்துல இருந்து அது ஆக்டிவேட் ஆகட்டும். அது ஆல்ரெடி இட்ஸ் ஆக்டிவேட், பட் ஆண்டவரே அதை நாங்க பார்க்கும்படியாக நாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ
இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். மீன் ஸோ அதனால பயப்படாதீங்க. கடவுள் என்கிட்ட ரீசெண்டா பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, ப்ரீவியஸா பார்க்கும்பொழுது அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா பாவம் நான் பாவி, அதனால கடவுள்கிட்ட போக முடியாதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டா ஜனங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பயம்னா, நான் வந்து அதாவது பரிசுத்தத்துல வந்து நான் குறைஞ்சிருக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசுத்தத்தை வந்து ரொம்ப முக்கியப்படுத்தி அந்த பரிசுத்தம்னு சொல்லி அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுகிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்கிற மாதிரி கடவுள் என்கிட்ட பேசுவாங்க. ஸோ வந்து அதனாலயே வந்து ரொம்ப அது வந்து இந்த பரிசுத்தத்தை அதிகமா நீங்க ஸ்ட்ரெஸ் பண்றதுனால அதுவே வந்து கடவுள்கிட்ட இருந்து உங்களை தூரமா பிரிச்சு கொண்டு போயிட்டு இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அதை நீங்க உணரணும். ரைட். ஸோ எப்படி இருந்தாலும் கடவுள் வந்து உங்களை அக்செப்ட் பண்றாரு. எப்படி இருந்தாலும் நீங்க எந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தாலும் அவருடைய அன்பு ஒரு நாள் உங்களை விட்டு மாறாது. ஸோ எப்பவுமே எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் கடவுள்கிட்ட நீங்க தைரியமாக நெருங்கி வாங்க. ஒரு நாளும் அவரை விட்டு விலகி போகாதீங்க. நான் பரிசுத்தத்துல சரியில்லை, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் சரியில்லை, அல்லது நான் ஒரு பிசிக்கல் இதுல நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை வச்சு அது வந்து கடவுளையும் உங்களையும் தூரமாக பிரிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டுலதான் என்ன செஞ்சாங்கன்னா, பாவம் வந்து கடவுளையும் மனுஷனையும் தூரமா பிரிச்சு வச்சிருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பரிசுத்தமா இருக்கணும், நான் வந்து இன்னும் மாறணும், இன்னும் நான் வந்து சரியாகணுங்கிற இந்த மாதிரி காரியங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கு, கடவுளையும் மனுஷனையும் மறுபடியும் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கு, பிரிச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் நமக்கு தேவையே இல்லை. நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தாலுமே ஹீஸ் ரெடி டு அக்செப்ட். அவருடைய அன்பு மாறுறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அன்புலதான் அதுதான் வந்து அந்த ஹெசட் அன்பு. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு இந்த மாதிரியான காரணங்கள் கடவுளை விட்டு உங்களை தூரம் பிரிக்க கூடாது ஒரு நாளும். ஸோ அதனால எப்பவுமே நீங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை வச்சு கடவுளை விட்டு பின்வாங்கி போகாதீங்க. அதை வச்சு இன்னும் கடவுள் கிட்ட சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் என் கூட ஜாயின் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு நம்ம வேற ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. குட் நைட்.